ஏய் முள்ளு 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 இந்தடா ஆரை பார்த்து செக்கிங் செக்கிங் முள்ளுடா போய் பப்பு உண்மையா நான் சத்தியம் எதிர்பார்க்கல நான் ஏன்னு நீங்க எப்படி செஞ்சு நீங்க நீ என்ன உண்மையா தயிட்டேன் இல்லைண்ணா நான் எழுதி ஆனால் ஒன்று மட்டும் தான் அண்ணா உண்மை ஒன்றும் எதிர்பார்த்து நான் வரல எனக்கு நீங்கள் அவ்வளோ விருப்பம் அவ்வளோ வீடியோவில் அவ்வளோ நிறைய பேர் நான் பார்த்துருக்கிறேன்னா பார்க்கணும் அந்நேரம் பற்றி கடுமையாக கஷ்டப்பட்டு ஏன்னா எனக்கு பார்க்க கிடைக்கிறேன்னா எனக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் எனக்கு ஒருத்தர் மேம்படி தந்த இல்லைண்ணா சரி தெரியும் கல்லனுக்கு கல்லன் தெரியுமா இது வரைக்கும் இப்படியே செலிப்ரேஷன் கொண்டாடல அதாவது எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் யாரும் வந்து இப்படி மதிச்சு கூட நடக்கல பார்த்துருப்பீங்க எல்லாரும் உங்களுக்கும் தெரியும் நான் போய் சொல்லலாம்னு சொல்லி ஆனால் இது என்ன சொல்கிறேன் எனக்கு நான் ஒரு நாள் தான் அவரோட ஃபோன் காட்சிக்கு 2 தரம் ஒரு நாள் தான் வந்தேன் ஆனால் எவ்வளோ செய்கிறாங்க அது ஏன் செய்கிறாங்கன்னு சொன்னா இவ்வளோ அன்பு வச்சு மட்டும் என்ன எவ்வளோ அன்பு வைக்கிறது எனக்கு கொஞ்சம் பெரிக்காங்க மட்டும் போதும் அப்படி எங்கள்கிட்ட வர அன்பு முழுக்க அப்படி தான் வந்து அன்பை மட்டுமே எதிர்பார்க்குறவங்களே தவிர வேறு எதையுமே எதிர்பார்க்க மாட்டாங்க அதான் உண்மை நான் பாருன் பைய ஆத்து நீ ஏக்கு முன்னுக்கு ஏறா கொஞ்சம் முன்னுக்கு எடுத்து வச்சிடுறா போய் திருப்பி கொண்டு வாரீங்களா அதுதான் சரி அப்படி கிடக்கு எனக்கு வாகனம் நல்லா கிடக்கு வா ஜப்ப கையாஸ் நடு வந்தேன் ரைட் அதான் அப்படியே வயசு தானே அந்த மருமை குண்டு படியா யாரும் சரி வச்சுலாம் பகுத்து கணக்க பார்த்து இது வந்து மல்லாஜ கடை மாதிரி ஓய் ஐயோ காட்டு கிஃப்ட் இல்ல உனக்கு என்ன ஆளே யாரு சொன்னானே என்ன கிஃப்ட் பண்ணிருக்கேன் அவங்களும் கூட பிறந்த தம்பி மாதிரி தான் கூப்பிட்டு பார்த்தவங்க நான் எல்லாரும் இப்படி செய்ய மாட்டாங்க மற்றது இந்த 25 வயது ஆனால் இப்படி ஒரு பார்த்தீங்கன்னா கொண்டாடலை உண்மைக்கும் கூட கொண்டாடலை இந்த குரூப் துரந்தத்தில் அர்த்தம் ஒன்று எஸ்கே அண்ணா கூடிய ஃப்ரெண்ட்ஸ் கிளப் பண்ண வந்துருக்கிறோம் அதை எல்லாரும் சப்போர்ட் பண்ணி ஆனால் பிடிச்சவங்க மட்டும் வாங்க ஓ மை காட் இங்கேப்பா பாத்திவன் கிடக்கு பூவே முதல் பூவே நம்மகிட்ட பிறந்தாவோட எங்களோட எஸ்கே ஃபேன்ஸ் கிளப்பில் டிஷர்ட் ஒன்று நாங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் உண்மையில் வந்து இதை செஞ்சது வந்து லண்டனில் இருக்கக்கூடிய எங்களோட வீடியோ பார்க்கக்கூடிய அண்ணாக்கள் அம்மாக்கள் தான் வந்து அது மட்டுமே எல்லா உலக நாடுகளில் இருக்க நிறைய பேர் வந்து இணைஞ்சிருக்காங்க இன்னும் நிறைய பேர் இணையணும் அப்படின்றது எங்களோட விருப்பம் பவியின் பர்த்டே இன்னும் கொஞ்சம் மெருவுட்டுற மாதிரி இன்னும் ஒரு சர்ப்ரைஸ் வந்து பவிக்கு ஒரு ஆள் வந்து இருக்குது பவிக்கு வேண்டப்பட்ட ஒரு ஆள் நான் வந்து கண்ணை கட்டி போட்டு ஆளை கூட்டி எதுக்காக பவியை கெஸ் பண்ண விடுவோமா தம்பிக்கான ஒரு பொருள் ஒன்று கொண்டு வந்திருக்கோம் அது உண்மையிலேயே வந்து தம்பியை நிறைய மகிழ்ச்சி படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறோம் ஒன் மோர் சர்ப்ரைஸ் இன்னும் ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்பேன் தம்பிக்கு திருப்பி கண்ணை போட்டு கையாது கட்ட போகிறோம் வந்துருக்காங்க நோ 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 ஆனால் ஒருத்தருமே தரலன்னா அண்ணன் தெரியாத ஒருத்தனுக்கு கூப்பிட்டு வச்சு ஃபோன் கூட எனக்கு என்னன்னு சொல்கிறது தெரியல நான் என்ன ஒரு வரைக்கும் என்ன ஒருத்தரும் அப்படி செய்யலைண்ணா
இந்த எஸ்கே ஃபேன்ஸ் கிளப்பானது உருவாக்கப்பட்டதன் நோக்கம் உங்களை நேசிக்கக்கூடிய அனைவரையும் ஒன்றிணைப்பதற்காகவும் நீங்கள் செய்யும் நற்பணியிலும் நீங்கள் செய்யும் சேவையிலும் உங்களுக்கு ஆதரவாகவும் உங்களுடனும் சேர்ந்து பயணிக்கும் நோக்கத்தினாலும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. வித்தியாசமான சந்தோஷத்தை கொடுத்து எங்களை விமர்சிச்சாக்க தான் உங்களுக்கு இன்னும் புகையிற மாதிரி நன்றி சொல்லிக்க வந்து சொல்ல விரும்புகிறேன். அந்த ஃபேக் ஐடியில் அதுக்கு தேங்க்ஸ். உங்களால் எனக்கு இப்படி ஃபேமிலி ஒன்று கிடச்சி வாழ விடு. அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. நான் கவிதாஸ். ஓகே, அப்போ இன்றைக்கு வந்துட்டு எங்களோட எஸ்கே விலாக் சேனலில் வந்துட்டு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நாங்கள் வந்து ஹெல்ப்பிங் செய்கிறக்காண்டி இன்றைய தினம் வெளியில் போகையில் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த ஒரு தருணத்தில் நாங்கள் ஒரு நன்றி கடனை கூற விரும்புகிறோம். என்ன அப்படின்னு சொன்னால், நாங்கள் இன்றைக்கி இந்த இடத்துல நிற்கிறோம் அப்படின்னு சொன்னால், தெரிஞ்சோ தெரியாமலோ அறிஞ்சோ அறியாமலோ எங்களை வந்துட்டு ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணக்கூடிய உறவுகளாகிய நீங்கள் தான் வந்து அதுக்கு காரணம். ஸோ அப்படியான உறவில் வந்து நேற்றைய தினம் எங்களை சந்திக்க வந்த நிமித்தம் வந்துட்டு உண்மையிலே வந்து வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் நிறைய கஷ்டங்கள், வேதனைகள், அப்படி நிறைய விடயங்கள் வந்துட்டு இருக்கும். அப்போ அது எல்லாத்தையும் தாண்டி வந்துட்டு இன்றைக்கி கிட்டத்தட்ட 450 கிலோமீட்டர் தூரம் தாண்டி, அதுவும் வந்துட்டு வேலையிலேயும் வந்துட்டு லீவ் இல்லை. காலையிலே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த கம்பெனிக்காரன் வந்துட்டு மெசேஜ் போட்டிருந்தேன், நான் நாளைக்கு கட்டாயம் வேலையில் நிற்கணும் அப்படின்னு சொல்லி நேற்று போட்டிருந்தேன். பிறகு நாங்கள் வியூவில் போட்ட வீடியோ பார்த்த பிறகு வந்துட்டு அவர் நீங்கள் கிருஷ்ணாவோட நிற்கிறீங்க அப்படின்னா பரவாயில்ல, நீங்கள் நாளைக்கு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். அதை தம்பி வந்து சொல்லுவான் படிவா. ஸோ வந்து எங்களை தேடி வந்த நிமித்தம் வந்துட்டு இன்றைய தினம் வந்துட்டு நாங்கள் தம்பிக்காண்டி வந்துட்டு பூர்ணமாக செலவழிக்கணும் நாளை அப்படின்ற மாதிரிக்கு வந்துட்டு நாங்கள் யோசிச்சிருந்தோம். ஸோ அதன் நிமித்தம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் தம்பிக்கான ஒரு குட்டி பர்த்டே செலிப்ரேஷன் தான் வந்துட்டு செய்ய போகிறோம். ஸோ அதைத்தான் வந்துட்டு இன்றைக்கி வீடியோவில் வந்துட்டு நீங்கள் பார்க்க போகிறீங்க. உண்மையிலே வந்துட்டு நான் இன்றைய தினம் வெளியில் வேறு வீடியோ செய்ய போகலை அப்படின்றத குறித்து நான் கவலைப்படையில. காரணம் என்னென்னு சொன்னால், அவனை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்றதான் எங்களோட மெயின் நோக்கமாக இருக்குது. கண்டிப்பாக பார்க்குற நீங்களும் வந்துட்டு சந்தோஷப்படுவீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் வந்துட்டு இதை தொடர்ந்து முன்னெடுக்கிறோம். ஸோ அந்த வகையில் பவியோட பர்த்டே செலிப்ரேஷன் வீடியோ தான் வந்துட்டு இதில் பார்க்க போகிறீங்க. ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னே எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்குமென்று சொல்லிக்கொண்டு மற்றது நேற்று அந்த அக்னின்ற இடத்துக்கு வந்துட்டு பவி வந்த வேண்டாப்போ அக்னிக்கு அந்த மூவங்க மாதிரியே எனக்கு நீங்கள் சொல்லி தான் தெரியும் பாப்பா வீடியோ அந்த அக்கா வந்து எனக்கு கூட மெசேஜ் போடக்குள்ள நீங்கள் வந்து வீடியோவில் என்ன டைட்டில் அடிச்சேன்னு சத்தியமாக தெரியாது. என்னத்துக்கு அப்போ இந்த மெசேஜ் ஒன்று வந்திருக்குன்னு டென்ஷன். அப்புறம் வீடியோ பார்த்த அப்புறம் தெரியும் இப்படி ஒரு பிரச்சனைன்னு சொல்லி. அது வந்து இப்படித்தானே பார்க்குறவங்களும் தெரியும் அதில் என்ன பொருள் ரெண்டு விஷயம் இப்படிதான் ஈசான். என்ன அந்த இது என்ன நாயம் ஓடும் இருக்கும் அதன் உள்வாய் வலித்திருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு சிலேடி அணி மாதிரி நாங்கள் அதை போட்டிருந்தோம். ஸோ எனிவே சந்தோஷம். ஸோ வந்து நாங்கள் எங்களோட பர்த்டே பாயை வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். வாங்கோ. விஷ் ஹாப்பி பர்த்டே அகைன். ஸோ வந்துட்டு சந்தோஷம். 25வது பிறந்த நாள் இன்றைய தினம் ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாக தம்பிக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் 100% நம்புகிறோம். அது சம்மந்தமாக நாங்கள் இப்போ என்ன செய்கிறோம், என்ன செய்ய போகிறோம் அப்படின்றதான விடயங்களை வந்து நீங்கள் ஆறுதலாக இருந்து பாருங்கோ. ஒரு சில படிகளுக்கும் நாங்கள் சொல்லியிருக்கோம் வந்து இன்றைய தினம் பர்த்டேக்கு வரும்படியாக. ஸோ அவங்களும் வருவாங்க. மேலே நான் எந்த பர்த்டே கூட வந்துட்டு நான் அப்படி கால் பண்ணி சொன்னதில்லை வாங்க அப்படின்லாம் சொல்லிக்கோமா நான் வீடியோவில் சொல்லிட்டு விட்டுருப்பேன். ஆனால் தம்பியை வந்து கொஞ்சம் மிச்சம் அதிகமாக நாங்கள் சந்தோஷப்படுத்தோம் அப்படின்றக்காண்டி ஒரு சில படிகளையும் நாங்கள் வந்துட்டு கூப்பிட்ருக்கோம் வந்து. அது மட்டும் இல்லாமல் எங்களோட சகோதரங்கள் எல்லாரையும் நாங்கள் வர சொல்லியிருக்கோம் வந்துட்டு சந்தோஷமாக வந்துட்டு கேக் கட் பண்ணி வந்துட்டு வழி அனுப்புவோம் அப்படின்னு சொல்லி. ஸோ வந்து இந்த ஒரு தருணம், அதாவது நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்றது வந்து தம்பிக்குமே தெரியாது வந்து. அதை நாங்கள் பிறகும் கேட்கலாம். இருந்தாலும் ஒரு ஸ்டார்டிங் மாதிரி கேட்போம். என்ன மாதிரி ஐ யூ ஹாப்பியா? நான் கடன் சந்தோஷம் பண்ணேன். என்னென்னு சொல்லக்கூட வந்து இது வரைக்கும் இப்படி செலிப்ரேஷன் கொண்டாடலை. அதாவது எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் யாரும் வந்துன்னு இப்படி மதிச்சு கூட நடக்கல. பார்த்துருப்பீங்க எல்லாரும், உங்களுக்கும் தெரியும் நான் போய் சொல்லலாம்னு சொல்லி. ஆனால் இது என்ன சொல்கிறேன், எனக்கு நான் ஒரு நாள் தான் அவரோட ஃபோன் காட்சிக்கு 2 தரம் ஒரு நாள் தான் வந்தேன். ஆனால் எவ்வளோ செய்கிறாங்க, அது ஏன் செய்கிறாங்கன்னு சொல்லி தெரியல. இவ்வளோ அன்பு வச்சுக்கான மட்டும் என்ன இவ்வளோ அன்பு வைக்கிறது எனக்கு கொஞ்சம் பெருக்காங்க மட்டும் போதும். மற்றது வந்து பர்சனலாக வந்து என் ஃபேமிலியில் இருக்கிற மட்டும் தான் எனக்கு விஷ் பண்ணுவாங்க, அப்புறம் வந்து நாளைக்கு செய்வாங்க. ஆனால் வந்து இந்த அண்ணாட யூடியூப்பில் பார்த்து எஸ்கேபி பார்த்து நிறைய பேர் வாழ்த்தி போட்டிக்காங்க. அதாவது வந்து நல்லது தான் இங்கே இருப்பேன், கெட்டதை நான் தூக்கி வச்சுட்டு போயிட்டே இருப்பேன். நான் கெட்டது கணக்கில் எடுக்கிறல, அதனால் சொல்கிறேன். வாழ்த்தினால இருக்கு மிகப்பெரிய நன்றி. எனக்கு வேற ஒன்று சொல்ல தெரியாது. நன்றி, உண்மைக்கும் நன்றி.
நிறைய பேர் வாழ்த்திக்காங்க. தேங்க்யூ எல்லாருக்கும். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இன்னும் ஒரு விஷயத்தையும் இந்த வீடியோவில் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். அதாவது வந்துட்டு எஸ்கே வ்ளாக் ஃபேன் பேஜ் அப்படியே எஸ்கே வ்ளாக் ஒஃபிஷியல் அப்படின்ற மாதிரிக்கு ஒரு ஃபேன் பேஜ் ஒன்று வந்துட்டு தம்பியாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க வந்து எங்களுக்கு மேலே கொண்டு அதிக அன்பின் நிமித்தம். ஸோ வந்து அது சம்மந்தமாக நாங்கள் ஒரு டிஷர்ட் ஒன்று பிரிண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி வந்துட்டு எங்களோட எஸ்கேவி சேனலில் வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன், பார்த்துருப்பீங்க. ஸோ வந்து அந்த ஒரு டிஷர்ட்டையும் நாங்கள் இந்த வீடியோவில் வந்துட்டு என்ன சொல்கிறோம் வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணுறோம், சரிதானே வந்து அதாவது வெளிப்படுத்துகிறோம் வந்து என்ன மாதிரி அந்த டிஷர்ட் வந்துட்டு நாங்கள் பிரிண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியாது, அதாவது நான் இன்னும் பார்க்கவும் இல்லை. ஆனாலுமே அந்த ஒரு அன்புக்கு நன்றி. எங்களோட எஸ்கே உசுறுகள் டீமில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து நன்றி. அதில் எங்களோட கண்ணுக்கு தெரிஞ்சு ஒரு கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, ஆனால் எங்களோட கண்ணுக்கு தெரியாமல் எங்களை மிச்சம் ஆதரிக்கக்கூடிய நிறைய பேர் வந்துட்டு இருக்கிறீங்க. ஸோ நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், எங்களோட விசுவாசமாக நீங்கள் பயணிக்க விரும்பினா நீங்களும் வந்து அதில் இணைஞ்சு கொள்ளலாம். எந்த ஒரு எதிர்பார்ப்புமே எங்களோட பக்கத்தால் இல்லை, அதுதான் உண்மை. நீங்கள் வேண்டாம் பவியை கேட்டு பாருங்கள். நான் ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி தம்பியா என்னென்ன மாதிரி சில காரியங்களை வந்துட்டு நீங்கள் செய்யுங்கூடா, நான் வந்துட்டு வேணும்னு சொன்னால் இதுக்கு வந்துட்டு பே பண்ணுறேன் அப்படி வந்து நாங்கள் எதுவுமே வந்து சொன்னதில்லை. நான் அப்படி அவ்வளோத்துக்கு எனக்கு டைமும் இல்லை. ஆனால் என் மேலே கொண்ட அதிக விருப்பத்தின் நிமித்தம் வந்துட்டு எங்களுக்கு எதிராக இப்படியான எதிர்ப்புகள் கிளம்புறதால அவங்க வந்து அதை முறியடித்து நாங்கள் வந்துட்டு ஒரு சாதகமான இதை வந்துட்டு வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஓப்பன் பண்ணி செய்கிறாங்க. முக்கியமாக வந்து நான் நன்றி சொல்ல போனால் நிறைய பேருக்கு நன்றி சொல்லணும், அதால் வந்துட்டு பொதுப்பட நன்றி சொல்கிறேன், எல்லாருக்குமே வந்து நன்றி. அப்படி வந்து பேர் சொல்ல போனால் வந்து அப்புறம் மற்றவங்க வந்து குழம்புவாங்க வந்து நாங்கள் அன்பில்லையா அப்படின்னு சொல்லி. எங்களோட எஸ்கே உசுறுகள் எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய நன்றி. முக்கியமாக சொல்லணுன்னா அக்னின்ற பங்கு இந்த குரூப்பில் பெருமளவு இருக்குது. ஒவ்வொரு நான் பிடிஞ்சதுலேருந்து அந்த குரூப்பை வந்து ஃபுல்லாக இயக்கிறதே வந்து அக்னி. எனக்கு சொல்கிறேன் அக்னின்ற பங்களிப்பு சொல்கிறேன். ஒவ்வொரு நாள் காலையில் வந்தான்னு சொன்னால் ஃபுல்லாக குரூப் தான் ஒவ்வொரு நாள் மெசேஜ் போடும் அனுப்பி எப்படி சரி ஓகே பிடிச்சாங்க பிடிச்சவனு ஐயோ அது இன்னொரு விஷயம் சொல்ல போனால் அப்படி தான் அண்ணா சொன்ன மாதிரி வந்து டிஷர்ட் அடித்ததுக்கோ இல்லை இந்த குரூப் திறந்ததுக்கோ அண்ணாவுக்கு தெரியாது. அண்ணா வந்து குரூப்லேயே அட் பண்ணி அண்ணா ஒரு வாரத்தை கதை பண்ணுறது அண்ணா பாப்பார் மெசேஜ் தம்பி என்று போகிற அளவு தான் மற்றபடி ஒன்றும் இல்லை. ஆனால் டிஷர்ட் அடித்தது எனக்கும் கூட தெரியாது. லண்டனில் இருக்கிற 2 பேர், ஒரு அண்ணா ஒரு அம்மா, அவங்க டிஷர்ட் அடித்தவங்க. எனக்கு டிசைனும் கூட தெரியாது. நான் பஸ்ஸில் வர முதல் அன்று நைட் பஸ் அவுட் இறங்கிட்டு எனக்கு சொன்ன உடனே தான் எனக்கு அனுப்பினவங்க இந்த டிஷர்ட் இப்படின்னு சொல்லி. என்ன பிரச்சனை சொல்லக்குள்ள வந்து எஸ்கே உசுறுகள் எஸ்கே பெயின்ஸ் கிளப்னு சொல்லி தான் துறந்திருக்குது. என்னென்னு சொல்லக்குள்ள வந்து அதில் வந்து அண்ணாக்கா யார் ஆதரவு இருக்கீங்களோ அவங்க வந்து அதில் வந்து அட்டாக் கொள்ளுங்க. நமக்கு அண்ணாக்கு எப்படி சொல்கிறாரு, அதாவது வந்து பேக் ஐடியோ அண்ணா அப்படி கெட்ட விமர்சனமோ வரதுக்கு அதுக்கு நம்ம எதிர்கொண்டு செய்கிறதுக்கு ஓப்பனாக தான் சொல்கிறோம். நாங்கள் பிடிச்சிருக்கிறோம் வாங்க என்றைக்குமா நாங்கள் சப்போர்ட் இல்லை அவங்களை எதிர்க்கின்ற கப்பால் நாங்கள் செய்யக்கூடிய நல்ல விஷயங்களை வந்துட்டு நாங்கள் வெளிக்கொணரணும் இன்னும் அதிகமாக. அது மட்டும் இல்லாமல் எதிர்காலத்தில் வந்துட்டு எங்களோடாகவும் வந்துட்டு நாங்கள் தனிப்பட்ட விடயங்கள் நிறைய மக்களுக்கு உதவிகள் செய்யணும் என்ற ஒரு அடிப்படையிலையும் நாங்கள் இதை வந்துட்டு ஃபோன் பண்ணியிருக்கோம். சரிதானே வந்து உண்மையிலேயே எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பும் யார்கிட்டேருந்தும் நாங்கள் எதிர்பார்க்கல. உங்களோட அன்பொண்டை தவிர உங்களுக்கு தெரியும் வந்து நாங்கள் ஹெல்ப்பிங் வீடியோ செய்ய போகும்போது வந்து சொல்லுவோம் நீங்கள் எங்கள்கிட்ட எதிர்பார்க்குறது உதவியை, நாங்கள் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறது வந்து உண்மையான்னு சொல்லி. அதே மாதிரி நாங்கள் எங்களோட குரூப்பில் ஜாயின் பண்ணக்கூடிய அண்ட் வந்துட்டு எங்களோட வீடியோ பார்க்கக்கூடிய எல்லார்ட்டையும் வந்து மிச்சமாக நாங்கள் எதிர்பார்க்குறது வந்து உங்களோட அன்பை மட்டும்தான். ஸோ அந்த வகையில் தம்பி வந்துட்டு 100க்கு 200 வீதம் தன்னுடைய ஒரு அன்பை வந்துட்டு வெளிப்படுத்தியிருந்தான். ஸோ அதன் நிமித்தம் எங்களோட ஒரு அன்பை நாங்கள் அவங்களுக்கு பதிலாக காட்டணும்னு சொல்லி இன்றைய தினம் வந்துட்டு இந்த ஒரு காரியத்தை செய்கிறோம். ஸோ கண்டிப்பாக தம்பியோட லைஃப்லேயும் இது ஒரு மறக்க முடியாத ஒரு இவெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். வந்து ஒரு சில காரியங்கள் வந்து செய்ய இருக்குது. நாங்கள் இப்போ வந்துட்டு இந்த கேக் பிரிண்ட் பண்ண கொடுத்தாங்க. ஸோ அதெல்லாம் அடுத்து கொஞ்சம் ஒரு சில அரேஞ்ச்மெண்ட் செய்ய வேண்டி இருக்குது. ஸோ அதெல்லாத்தையுமே வந்து நாங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துட்டு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் எங்களோட கயன் அண்ணாவும் வந்துட்டு வாரார் வந்து பர்த்டேக்கு நான் சொல்லியிருந்தேன் அண்ணா இருக்கா வாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ வந்து இப்போ ஆளுமே வந்து வருவார். ஸோ அந்த ஆள் வந்து ஜஸ்ட் சொல்லியிருந்தார் நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன். ஸோ வந்து ஒரு என்ன சொல்கிற ஒரு என்ட்ரியை போட்டுட்டு நான் வந்துட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி. உண்மையிலேயே மாசன்றியாக தான் அது இருக்கும். வந்து உண்மையிலேயே கயனண்ணா பற்றி சொல்லணும்னு சொன்னால் இது வரைக்கும் நான் நாளை ஒரு 2-3 தடவை தான் வந்து சந்தித்து கதைச்சிருப்பேன். எனக்கு அவர் யார் என்ன வேலை செய்கிறாரு எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனால் ஏதோ ஒரு சின்ன ஒரு இஷ்யூ ஒன்றில் நான் அவரை சந்தித்தேன். நான் வந்து உண்மையிலே அந்த டைமில் அவர் எனக்கு கொடுத்த அந்த சப்போர்ட் இன்றைக்கும் வந்து அண்ணா இப்படி ஒரு சின்ன பிரச்சனை அண்ணா நீங்கள் ஒரு எதற்கு பார்ப்பீங்களா, இப்படி ஒரு சின்ன பிரச்சனை உண்டுண்ணா இதை ஒரு நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி அண்ணாவுக்கு சொன்னால் அடுத்த நிமிஷம் வந்தால் வந்து அந்த இடத்துல இருக்கும். அந்த டியூனை சொல்லி காட்டு தம்பி எவ்வளோ நீ கேட்பேன்
வைவார். அதுக்காண்டி வந்து சண்டித்தனமோ இல்லாட்டி வந்துட்டு ஒரு குளறுபடியான காரியங்களோ இல்லை வந்து இப்போ உதாரணமாக இப்போ நாங்கள் ரோட்டில் போகும்போது வந்துட்டு எங்களை யாரும் வந்துட்டு ஒரு தேவையில்லாமல் வந்துட்டு எங்களோட ஒரு முரண்பாட்டுக்கு வராங்க. அப்படி இல்லாட்டி வந்துட்டு இப்போ சாதாரணமாக யாராவது ஒருத்தவங்க வந்துட்டு எங்களுக்கு மேலே ஒரு பொய் கேஸ் வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால் இல்லாட்டி ஏதாவது சம்திங் என்ன விதமான உதவியாக இருந்தாலும் அண்ணா இப்படி ஒரு அநீதி ஒன்று வந்துட்டு எங்களுக்கு நடந்துருக்குது அண்ணா அப்படின்னு சொன்னால் ஆள் வந்து அந்த இடத்துல தன்னால் முடிஞ்ச சப்போர்ட்டை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆள் வந்து அந்த இடத்துல நிற்பார். அதுதான் உண்மை. ஸோ வந்து இப்போ நான் ஃபோன் அப்போ இந்த ஃபோன் அப்போ வந்து இப்போ நான் சொல்லியிருந்தேன் அண்ணா அப்படி தம்பி எனக்கு பர்த்டே உண்மையிலே நான் எந்த பர்த்டே கூட அவரை கூப்பிடலைன்னு சொன்னால் அந்தாலுமே பிஸியான ஆள் வந்து எங்கெங்கே நிற்பாருன்னு சொல்லி எனக்கு தெரியாது. ஆனால் இவன்ட பர்த்டேக்கு வந்து நான் ஆளை வர சொல்லி சொன்னான். ஸோ அந்த ஆள் வருவார். ஸோ வந்துட்டு ஆள் வந்து போயிடும். ஸோ வந்துட்டு சந்தோஷமாக இருக்கும் அந்த ஆள் வந்தாருன்னு சொன்னால் இன்னும் வாய்ஸ் மெசேஜ் போட்டுருக்கார். பாத்தியால் வந்துட்டிக்கிறாப்போ. ஓ ஆள் வந்து 2 கோல் அடிக்கும். ஆள் வந்துடும். இப்போ பிக்சர் அறிஞ்சோண்டு ஆள் தான் வந்துட்டு போகிறான்னு சொல்லி சொன்ன பேர். நாங்கள் ஒரு ஆளை கொண்டு இறக்கி விடணும். ஆள் வந்துட்டு ஒரு ஜீப்லாம் பாருவேன். சரி அந்த ஜீப்பை வந்துட்டு அக்னி சொன்னால் நான் ஓடி பார்க்க போகிறேன் 2 நாளைக்கு தந்துட்டு போங்கொண்டு. சரி அப்போ நீ வச்சுது அப்படின்னு சொல்லி ஆள் வந்துட்டு இப்போ தந்துட்டு போகிறேன். சரி தானே நாங்கள் ஜீப்பை ஹலோ அண்ணா சாரி அண்ணா நான் அந்த வீடியோ செஞ்சோன்னு எங்கே வந்துட்டீங்க? நான் இங்கே இந்த பல்லப்பேக்கிட்ட எங்கே நீங்கள்? ரைட் நாங்கள் சரி 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 நான் பாரு இடையில வரேன். ஓகே ரைட் நான் இடையில வரேன். ஓகே 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 ஏன்னா நீங்கள் இப்படி செய்கிறதால என்னால் உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வராதோ. என்ன பிரச்சனை ஒன்றாலும் விமர்சனம் பார்க்க மாட்டாங்க. ஒரு கத்தரிக்கா இங்கே பிடுங்கலாம் நீ பேச ஆயிடுறாப்பா. எவ்வளோ பார்த்து போட்டு கிடக்கும் விமர்சனம். என்னண்டு அக்னி குரூப்ல ஃபுல்லாக மெசேஜ் பண்ணாத சொன்னாரு. ஒரு மெசேஜ் ஒரு வாய்ஸ் பேக் பண்ணி இல்லை சரி என்ன எல்லாரும் கொண்டு வரா அது நீ ஓடுவேன். ஐயோ ஆள்கிட்ட முதல்ல இருக்கா என்னம்மா என்ன விளக்கம் ஒரு இது ஃபுல் டீட்டெயில்ஸ் எடுக்கணும் விளங்க. அந்த ஜீப்படா யாழ்ப்பாணத்திலே என்ன தெரிஞ்சு இன்னும் 2 நிற்க நினைக்கிறேன். கண்டிருக்கேன் இன்னொரு ஆள் ஓடி கண்டிருக்கேன். 2 நிற்க நினைக்கிறேன். வாகனம் கட்டு தார ஒரு பெரிய விஷயம் இல்லையா? அவர் வந்து என்ன சொல்றாரு ஆள் வந்துடாப்பா நீ அந்த வாகனம் வந்து இப்போ ஒரு 50 லட்சம் வைப்போம் இல்லாட்டி 2 கோடி வாகனம் என்றாலும் நாங்கள் அண்ணா ஏதோ கொண்டு விட்டா சரி இப்போ கொண்டு ஆள் தந்துட்டு நடந்து போவோமா? ஏன்னா நம்ம இப்போ கேட்கறதுக்கு முதல் நம்ம அந்த பாலத்தில் ஒரு நடந்த சம்பவம் பெரிய ஒரு ஜீப் ஒன்றில் வந்தவர் சரியா ஹைலக்ஸ் ஜீப் ஒன்றோட வந்தவர். நாங்கள் அவடத்துல ஜஸ்ட் மீட் பண்ணோம். நாங்கள் தம்பி அதை தந்தோட இதை கொண்டு 2 நாளை வச்சுட்டு அது ஜீப் அது ஒரு 1.5 கோடி வருமே அந்த ஜீப். நம்ம ஏற்றி கொண்டு போடுறோம் இல்லையா? இப்போ தான் ஏற்றி கொண்டு எவ்வளோ இல்லையாண்டப்பா தான் வந்து இதில் போகிறதாம்மா பைக்கில் வர மாதிரி கூட்டிக்கொண்டு அதோட நான் கேட்கவே இல்லைடாப்பா அந்த ஜீப் தேவைன்னு சொல்லி அது சொல்லிச்சு நான் வந்து ஜீப்பை தந்துட்டு போகிறேன் நீங்கள் சந்தோஷமாக வச்சிருந்து பர்த்டே கொஞ்சம் என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. அது ஜீப் வந்து ஒரு கெத்தான சாமான் இல்லைங்கதோ அது கெத்தான வாகனம். எனக்கு ஆள் தம்பி கொஞ்சம் இடையில வாராண்டோன்னே ஒரு மாறிப்படும். உண்மையிலேயே நாங்கள் சொல்லியிருக்கணும் அதை இடையில வாரோம்னு. நான் என்னென்னா இந்த பர்த்டே நடக்கிற இடத்துக்கால ஸ்ட்ரைட்டாக கூப்பிடுவோண்டு பார்த்தது அப்போ ஆள் நிற்க போகிறது இல்லை தானே அந்த டைமுக்கு. அதனால் ஓகே நாங்கள் இப்போ ஆள்கிட்ட ஜீப்பை வேண்டி கொண்டு வரைக்குள்ளே வந்து இதுலையும் எடுத்துட்டு சரி நார்மல் நம்பர் ஒர்க் பண்ணது இல்லைன்னு ஆள் குழம்பிருண்டாப்பா ஃபோன் வேலை சாடி யார் நான் குழம்புவாங்க டக்குன்னு போய் எடுத்துகிட்டு வந்தேன் போன போய் உண்மையிலேயே ஒன்றையும் எதிர்பார்க்க அவர் ஆள்றாப்பா சீரியஸாக சொல்கிறேன். நான் நேற்று இல்லாமல் உண்மையாக நாங்கள் திடீரெண்டு கோல் அடிச்சுன்னா என்ன அப்படி எங்கள்கிட்ட வர அன்பு முழுக்க அப்படி தான் வந்து அன்பை மட்டுமே எதிர்பார்க்குறவங்களே தவிர வேறு எதையுமே எதிர்பார்க்க மாட்டாங்க. அதான் உண்மை. அன்புக்கு மட்டும்தான் அடிமை. நாங்கள் ஆறாக இருந்தாலும் உண்மையாக வாகனத்தை தர யோசிப்பாங்களா? அப்போ என்னதான் சரி நாங்கள் வசதியாக இருக்கட்டும் எங்கள்கிட்ட கார் இருக்கட்டும் என்ன பணம் இருக்கட்டும் எதுவும் இருக்கட்டும் ஆனால் வாகனம் வந்து பிள்ளை மாதிரி பார்க்குற வாகனத்தை தர மாட்டாங்க நம்பி. அதுவும் இப்போ இந்த வாகனம் எங்களுக்கு ஓடையும் தெரியா இருந்ததும் இல்லை 4 வீலராப்பா அது சைக்கிள் கேட்டாலும் தர மாட்டாங்க. நான் சொந்தத்தில் பைக்கை கேட்டாலே நான் வேலைக்கு போகும்போது கேட்டால் சொல்லுவாங்க லைசன்ஸ் பைக் தருவாங்க இப்போ தருவாங்க.
வேலையை போகிறேன் என்னோட செய்வன் தானே மாதிரி அப்படி தானே இந்த மனுஷன் கூட விலை கூடிய வாகனத்தை ஒரு எதிர்பார்ப்புன்றதார வந்து பெரிய விஷயம். அடே கப்பு காரணம் என்னடா இப்படி தானே இப்போ நாங்களும் கேட்குறோம்டா ஒரு கதைக்கு எதுவும் ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் நாங்கள் அதை 100% அதை நாங்கள் செஞ்சு கொடுப்போம். ஆனால் அவர் அப்படி எதிர்பார்க்குறேன் உண்மையாக ஒரு கதைக்கு எதுவும் நடந்தால் கூட அந்த செல்லும் சரி கொண்டு வந்து விட்டு போ நான் பார்க்குறேன் தான் அந்த சொல்லும் வந்து அது அவர்கிட்ட பண்புன்னு சொன்னால் அதை நாங்கள் உரிய முறையில் செஞ்சு கொடுக்குற வந்து எங்களோட பண்பு. இரவு பார்த்தி அந்த எக்ஸ்ட்ராவில் யாரும் தருவானு வேகனாருக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரா வீல் வந்து இல்லை அப்போ தன்னட்ட ஒன்று கிடக்க கொண்டு வரான்னு சொல்லிச்சு தானே. என்னத்தை சொல்கிறா இப்போ இந்த ரோட்டால் அந்த ஜீப் ஆறது புரியும்பா தெரியும் பேரா பத்தாக்கடாப்பா அந்த அவ்வளோ பிஸிக்குள்ளே எங்கள்கிட்ட வீடியோலாம் பார்க்குது வரேன் என்னடா தம்பி பிரச்சனை எல்லாம் போகுது பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன் புது ஒன்றையும் கணக்கெடுக்காங்க அதுதான் கதை ஒன்றையும் கணக்கெடுக்காங்க உங்களுக்கு நான் சொன்னேன் என்னண்ணா நீங்கள் அப்படின்னா ஜீப்பை தர்ற கணிமினா கெடு வாரீங்க அப்படின்னா அப்புறம் ஒரு நாள் சந்திப்பேன் வேண்ட ஒரு சிக்கலுமில்ல தான் 5 நிமிஷத்தில் அனுப்ப வேண்டிச்சு அதான். ஓஹோ ஆனால் பார்க்குற பொடிகளுக்கு ஒரு சந்தோஷமாக தான் இருக்குமா. ஆனால் சில பேருக்கு எரியுமா பாவி எஸ்கே உசுறுகள்னு சொல்லி பேர் வச்சு சேர்ந்தா அது உசுராக இருக்கணும் பிறகு வந்து விளங்குதா எங்களோட உசுறுகள் வந்து இந்த பவிய மாதிரி நீங்களும் வரணும் அதான் கட்டாயம் வரணும். நீங்கள் வரணுமெண்டக்குள்ள நாங்களும் வருவோண்டாப்பா இது நாங்கள் பெரிய ஆக்கலண்டு இல்லை தம்பு ராத்திரி பார்த்தேனே நான் பவி ஏதாவது ஒரு வித்தியாசம் நான் சொல்லக்கூடாது நாங்கள் நடந்து கொண்ட விதத்தை பற்றி நீ தான் சொல்லணும். என்ன சொல்ல நான் அதுக்கு வார்த்தை இல்லை எப்படின்னு சொல்ல வந்து எல்லாரும் யோசிப்பாங்க சிலர் நான் நிறைய பேர் சேர்ந்திருக்கேன் தான் சில காதிக்காதபடி நீக்காதானே காதிக்காதபடி கூப்பிடாது வீட்டை மாச்சான் கூப்பிடாங்க நம்ம கூப்பிட்டா நம்ம இருக்கிறான் அவங்க வரைய மாட்டேன் பேச மாட்டேன் கதைக்க மாட்டாங்க அது ஒரு பப்ளிசிட்டிக்காக கூப்பிட வச்சு. ஆனால் நேற்று நான் உங்களுக்கு அப்படி எந்த வீடு மாதிரி தான் அம்மா வந்து கேட்டாங்க ஏமாண்டே போப்பேன் உண்மையாக கேட்டாடா அம்மா ஒன்று சரி நின்று போகலாம் ரெண்டு காணும் எவ்வளோ எவ்வளோ பார்க்கறதுக்கு அவன் ரெண்டு நின்றுட்டு போங்க நான் வேணும் நான் எடுத்து கொடுங்க நான் மேனேஜர் கதை பிரச்சனை இல்லை இல்லைம்மா அவர் அப்படி விட மாட்டாங்கம்மா சொல்ல கூட மேனேஜர் சொல்றீங்க மேனேஜர் இருக்காரு என்ன எஸ்கே பத்தி ரெண்டு பிரச்சனை ஆள் பயங்கர வீடியோ காடுப்பாரு பஸ் டிவில கனெக்ட் பண்ணி பாக்குறேன் அதுவும் அவர் ஒரு முஸ்லீம் ஆளேனா அவருக்கு நன்றி சொன்னு சொல்லி விடுங்க கட்டாயம் கட்டாயம் அப்படின்னு சொல்ல என்ன வந்து அந்த மனிதனே சொல்லிட்டாங்க அவ்வளோதான் போதும். அது அம்மாவுக்கு வேணா ஒரு நாள் கூட அறிமுகம் இல்லை ஒரு நாள் கூட போன் கிடைக்கல நேற்று அந்த இரவு கொஞ்சம் நேரம் தெரியும் இரவு நம்ம மூத்த வேலை காலையில மூத்த பார்த்தது அதுக்குள்ள இப்படி சொல்லக்கூடாது எப்படியாப்பா நம்மளோட விடுமா எங்களை விட்டு நான் இப்படி அடே எங்களோட அம்மா இருக்கால உண்மையிலேயாவா பாசத்தின் நிமித்தம் தான்டா பேசுறது இரவும் காரத்துண்டு வழியில் வேணா கத்துவா கண்ட நேரங்களுக்கு வந்தால் கத்துவா ஆனால் அதெல்லாம் எங்களுக்கு கோபம் வரும் நான் கேட்குறேன் அம்மா என்னம்மா முந்தி பேசுனீங்க சரி இப்போ ஒரு கொஞ்சம் மண்டாலும் நான் வயதுக்கு வந்துட்டேன் தானே கல்யாணம் கட்டாமல் இருக்கிறேன்டா காண்டி என்னைய போட்டு இப்படி வதைக்கிறீங்கம்மாண்டா சொல்லுவா நீ எத்தனை வயசு வந்தாலும் புள்ள தானே தம்பி யார் வேற இந்த லைனுக்குள்ளாலாம் இங்க வருது இந்த ஓ லைட்டோட வருதப்பா இதை காணுடாப்பா அது அது ஆத்தலாப்பா அப்படிங்க அவங்களுக்கு என்னண்டு ஓ ஏ எவ்வளோ அந்த காய்ச்சி போட்ட உங்களை பற்றி இப்போ போட போறீங்களான்னு இருக்கிறீங்க நீ ஓடி போயிட்டா ஆள்கிட்ட கேள் என்ன மாதிரி ஓடுறேன்னு இங்கே அவனுக்கு ஒரு பர்த்டே விஷயம் சொல்லல நீங்கள் இவனே தான் பர்த்டே இங்கே இதோ சொல்லி தந்துட்டு போங்கண்ணா ஆ ஒன்றும் சொல்ல தெரியல இது லைட் ஹெட் லைட் ஓ இது ஃபோக் லைட் அடுத்த ஃபோக் லைட் அது இப்போ தேவையில்லை தான் இப்போ அம்மா சுண்டல் இது குட்டி கார் ஒன்று உள்ள விட்டுருக்கேன் குட்டி கார் ஒன்று அப்போ ஒரு ஆள் இல்லை அதில் காருக்கிட்ட அவன் நிற்கிறான் ஃபர்ஸ்ட் போடுங்க இதுதானே அங்கே பார்த்து ஷோட்டுக்கு அவ்வளோதான் அவ்வளோதான் சரி இப்படி சோவா இருக்கீங்களா வாரா கொஞ்சம் பிள்ளைய கூட தம்பியா என்ன ஓட்டமோ செகண்ட் போடுவோம் செகண்ட் எங்கேயா சரி ஆல்டோட கியர் மாதிரி தானே ரைட் பிரேக் அடிக்க கொஞ்சம் வாங்க இங்கே இழுக்க பார்ப்பேன் பிரேக் அடிப்போம் பிரேக் அடி அடி பேப்பர் அடி ஓ அவ்வளோதான்
வேற ஒண்ணும் இல்லை சொன்ன சின்ன டயர் இல்லை தேஞ்சிடாக்கு ஓ சேஞ்ச் பண்ணல அப்ப சின்ன அவ்வளோ நீ இதுலேருந்து வீட்டை போக கூடாது பழகிருப்பா அவ்வளோதான் இது கேப்கட்ல ஓட்ட எடிட் பண்றது தெரியல நான் இப்போ இப்படி ஆன்சர் இல்ல கவிதாசன் யாரு அண்ணா இந்தியாவில் எடுத்து இல்லை ஃபர்ஸ்ட் கியர் போடுறோம் நாங்கள் இப்போ நீங்கள் எடுங்கக்கா நீங்கள் எடுத்து வந்து என்ன வெட்டி தந்துட்டு போங்க கணக்கா ஆட்டு எடுவே பார்த்து போ கதையா பாருங்க பின்னு என்ன அலுவலா அப்புறம் யாருப்பா ஓ ஓ ஓ இதுக்கு ஹெல்மெட் இல்லை ஹெல்மெட் பழையிட்டு அவனோ நீங்க இது பெட்ரோல் என்ன அடிக்கிறது என்ன ஓ பின்ன போட்டு தான் இருக்கும் கொஞ்சம் ஓ ஓ ஓ ஓ ஓ மற்ற இதில் மேலேயுமான சிக்கிறதும் இருக்கா வேற இந்த ஆட்டம் மாதிரி வேற ஒன்றுமே அவ்வளோ கோல் வருமா அடிங்கண்ணா அடிச்சு ஆன்சர் பண்ணி காரில் போங்கடா வந்து எடுப்பேன் அப்படியே ஓகே ஓகே நன்றியா ஓகேண்ணா ஓகே பாய் தேங்க்யூ ஸோ மச்சா டாக்குமெண்ட்ஸ் நடுவு கிடக்கு இவன் தூக்கி பிடிக்கிறான் தூக்கி பிடிச்சா தொப்பியால் ட்ரெயில போட டாக்குமெண்ட்ஸ் வந்து நடுவு பாய் 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 அப்போ இது என்ன நான் ட்ரெயினிங்கோட போறியா ஓ ஆனால் அப்போ நீ பவியோட வா நான் பாரன் பைய அது ஆ நீ ஏங்க முன்னுக்கறா கொஞ்சம் முன்னுக்கறது வச்சிடுறா நான் திடீர்னு இப்போ கொஞ்சம் இடிச்சு விட்டேன்னா என்ன டே எங்கே சிறப்பு போகிறேன் சரிக்கா எப்பயும் அவசரப்படக்கூடாது அது பழகிடலாம் நாங்கள் வானம் ஓடினாங்களே இப்போ அந்த அளவுக்கு முன்னால் வந்ததுலாங்க கொஞ்சம் லைட்டாக கேட்குறாங்க போய் திருப்பி கொண்டு வாரீங்களா அதுதான் சரி அப்படிங்கிறாங்க எனக்கு வானம் நல்லா கிடக்கு கவனம் பார்த்து வாங்க என்ன கதை எப்படி இருக்கீங்க எங்கே இருக்கு நீங்கள் குடத்தனை எஞ்சாலும் குடத்தனையா எங்கே போகிறீங்க இதால் வீட்டையா இப்போ குடத்தனையா போகிறீங்க எங்கே போயிட்டு போகிறீங்க கோயிலுக்கு போயிட்டு போகிறீங்க ஓகே சரி யாழோ ஆ எத்தனை வயசால 7 8 இருக்குமா 10 ஆகிட்டு ஆடியப்பா வளரும் கொஞ்சம் அப்போ வா எங்களோட போவோம் இப்போ பழகிறேன் நான் அம்மா யாரு அங்கே அக்காட அம்மாவா ஆ சரி சரியா அப்போ இங்கே சுட்டி விட வாரீங்களா வா ஆ அதெல்லாம் கொஞ்ச நாளில் போயிருந்தாங்க ஜி டோன்ட் வரி அது இப்படித்தான் உங்களை மாதிரி என்னம்மா இது புதுசாக அடிக்கிற இன்றைக்கு ஒரு பம்பல் உண்டு ஓடிப்பா திரிய அப்புறம் கோயடியில் கண்டீங்களா அது அண்ணா தான் சரி அப்போ கவனம் போயிட்டு வாங்க நான் ஏற்றி கொண்டு போவேன் நான் இப்போ பழகுறேன் அதான் பிரச்சனை இல்லாட்டி உன்னை ஏற்றி கொண்டு போவேன் நான் ஸ்டார்ட்லேருந்து பெட்ரோல் போகுது தம்பி பெட்ரோல் இல்லை ஃபோட்டோ வாங்க இதெல்லாம் இப்படி எவ்வளோ நீ இதில் சரியா
சரி ஓகே சரி கவனம் போட்டு வழியாக படிக்கணுமா என்ன பேர் பிள்ளைக்கு லோஜிதா ஓகேடா ஓகே ஆ ஜீப்போடையில் ஆட்டும் என்ன இப்போ ஓகேக்கா பாயா ஓகே பாய் ಬೇಗಮೇ ಅವಿಲ್ಲ ಸದ್ದದ್ದು ತಂಗಾಶ್ நாங்கள் பொறுமையாக நாங்கள்கிட்ட அப்போ பழகிடுவோம் விளாங்க வேறு ஏமாட்டா இந்த பிரச்சனையோட தர யோசிப்பாங்க விளாங்குதோ கவிதா திண்டு பார்த்து போகிறான்டாப்பா சாமானாக்கள் வரையும் நம்ம விண்ணுக்கணும் ஓ ஓ ஓ ஓ இழுவேண்டாக்கு அளவா போனால் தான் நல்லா என்ன ஒரே பனி மூட்டம் கிடக்கண்ணே தான் கிடக்கு ஏ கண்ட வாட்டுக்கு ஆடுதப்பா இது அம்மாச்சி வேறு கொஞ்சம் கவனமாக வரணுமா நல்லா கிடக்குடாப்பா சு அது டயர் கொஞ்சம் காணாமല്ലോ ಬಡ್ಡಿ ಕೊಂಡು ಬಾರ ನಂಗೆ ನಿಪ್ಪಾಡು ಮೇ ಅವಿಲ್ಲ ಪುತ್ತಾಟ ತೇರಿನ್ನೇ ಕಿಸಿ ಮೇಲೆ ಯಾಕೆ ಬೆಡನ್ನೇ ಹೋಗಲ್ಲ ಎಂದ ಬೆಡನ್ನೇ இல்லை அவன் சிக்னல் சரி நின்றா வரத்தானே வேணுமாக்கா பார்க்குறதுக்கு விழுவ கும்பம் அம்மா சாமம் கொஞ்சம் பெட்ரு அஜிக்கலாம்ப்பா இதை மறிக்காண்டாங்கடா லேஸில் சத்தது தான்டாப்பா என்ன யோகண்டா இப்போ நார்மலாக அவரால் ஓடிக்கொண்டு போனாலே பார்ப்பாங்கள்டா அப்போ எல்லோரும் 4 பேருக்கு தெரிஞ்சாங்க ஓடிக்கொண்டு போனால் இன்னும் சரி பேக்கேடி கும்பம் இவ்வளோ ஏரியாக்கான் மிதிக்கும் ஏரியாக்கான் மிதிக்கும் இல்லைங்கிற அப்படி பிளாட் இப்படி என்ன எடுக்கணும்னு சொல்லி கொண்டு வரமா ஜால் கீழே வாங்கிட்டு அடே சோடா வாங்கினீங்களே என்ன கட்டம் தம்பி போடலையா ஏன் ரோசா லேட் ஆகுமா இங்கே உள்ளுக்கா போடுறீங்க சரி உயரம் குறைவா இருக்கு சரி ஓகே சரி இல்லை இந்த ஃபோன் என்ன நேரமோ இல்லை நான் அந்த ஜீப்பு எடுத்து வந்தேன் இப்போ நீங்கள் போட்டிங்கன்னா சரியா लॉक नहीं है यार मैं अभी आना है ना बाय और அவனு போலையாடாப்பா நிற்கிறாங்களே மறுஜாதிக்கலப்பா சிக்னல் ஏந்து தெரியாதாப்பா நிப்பாடி தான் இருக்கும் ஐயா தம் சிக்கல் தாங்க ஐயா சரி அங்கே வேறு அது அந்த அப்படி நிறைய வருத்தம் நடக்குதாண்டா
நைன் திறந்தாச்சு கடை இஞ்சாண்ணா இப்போ அதான் உங்களோட சரி சந்தோஷமா ரைட் ஓ சரியா பாரு சந்தோஷம் ஓகே பாய் எங்க அவனுங்க டெலிவரி போட்டான் என்ன உங்களுக்கு என்னப்பா இப்போ ஆரியல் வெளில வந்துட்டோம் அந்த லேயா கட்டா நிக்கிற காரணமா திலிசனா சும்மா அடிக்கிறோம் நல்ல சுகமாக இருக்கு பச்சை நான் என்ன பச்சை ஊற்றி நீ பச்சையோ ஆ இந்த பச்சையில நிறைய விஷயம் கிடக்கு ஐயா சரி அப்பண்டே என்ன இது ஒரு சூளம் ஓ இப்படி வந்தால் இது உடுக்கு உருத்ராஜ மாலை இஞ்சால பாதி சிவன் முகம் இந்த கையில் ஐ லவ் ஜீசஸ் கிடக்கு களத்தில் உருத்ராஜம் கிடக்குறது இப்போ அப்பா அந்த விளையாடுற மாமான 31 முடியும் இஞ்சால சைவம் இஞ்சால வேதம் அப்படி இல்லை நடுவில் அப்படியே அப்படிலாம் வெட்டி இல்லாமல் இருக்கல நாங்கள் மதம் கிடந்த மனிதர்கள் என்ன என்ன ஓ இல்லை அவங்க கொண்டு வந்து தந்துட்டு போகணும் என்ன மாதிரி சுகமாக இருக்கு நல்ல சுகம் ஆ அது கொஞ்சம் அந்த இழுவை ஒன்று இருக்கு வீடியோ வேற லெவல் அது எதிரிவா கண்ணை கட்டி கொண்டு இன்ஜின் ஒன்று விட்டுரு பார்த்தீங்களே மோட்டர் ஒன்று விட்டுருங்க பார்த்துறீங்களா தடவை ஆள் இல்லாமல் செல்லுவா இதுக்குள்ள கண் பார்த்து ஒன்று செய்யறா டக்கு டக்கு சொல்லி போட சொல்லி மணியா இருக்கு அப்படி தம்பி எங்கே நிற்கிறாங்களா கிராமக்கோட்டில் தங்கியிருக்காங்களா அவங்களா அந்த டீஷர்ட் கொண்டு வராங்க எத்தனை பேர் வராங்க 2 படி வராங்க அதில் யார் செய்யா அந்த வெள்ளச்சாப்பை சரி போட்டு நிற்கிது அந்த மூத்த மறைக்கிறதா மார்க்ஸ் போடிங்க அவனா செய்யா ஆட்டி வாங்க அப்புறம் ஃபேக் ஐடிக்காரன் மாஸ்க் காணுங்களா ஃபேக் ஐடிக்கார் இல்லை இவன் தான் சியா யாரு நடுவில் நடுவில் இருக்கிறேன் டீச்சர் அடிச்சு பண்ண போடியா சரியா ஐயோ என்ன குழந்தை பொடியல் மாதிரி திருப்பி எண்ணத்தில் போகிறோம் நடந்துனாலும் போகணும் ஒரு பக்கத்தை வாசவர் எண்ணத்தில் போகிறோம் அதாவது இது சிஸ் நாளைக்கு நடந்து நாங்கள் கொண்டு விடா இருப்போம் நடப்பா நம்ம அந்த இது நம்மளோட எஸ்கே கிளப் கொடியை தூக்கிட்டு நடக்க நீயும் எங்கே பொத்துகளுக்கோ இங்கேருந்து தமிழுக்கா எப்போ வச்சிடுது போங்கடா இப்போ அண்ணா விட்டு நீங்கள் சாப்பிட்டீங்களாடா கவிதாசன் நான் கூட்டிகிட்டு வரக்கு இது என்ன லொரிக்கு கூட்டி வந்து அப்புறம் உங்களே என்ன ஏற்றின்னு வருது டிஷர்ட் சைஸில் என்ன மாதிரி இப்போ எல்லா சைஸும் இருக்கும் கலர் யார் ஒயிட் சூஸ் பண்ணது ஏசன்னாவா ஓகே ஒயிட் ஓகேடாப்பா நான் தெரியாது இப்போ எங்களை மாதிரியாக்கெல்லாம் துவைக்க மாட்டேன் பெருசா அது நீ விலைக்கே தெரிஞ்சானே அதான் நான் உனக்கு கருப்பு ஷர்ட் எடுத்துருந்தேன் வெள்ளை உண்டா என்ன எடுத்துட்டேன் உண்டா கண்டிப்பாக என்ன ஜப்பா கவிதாஸ் நடு வந்தேன் வணக்கம் தம்பி டீஷர்ட்டை காட்டுவோம் பாருங்க இது லாக் பண்ணுங்க அப்படி தம்பி எனக்கு ஒரு நிமிஷம் நில்லுங்க வரேன் வெள்ளை ஷர்ட் எடுக்கல யாரு வெள்ளை ஷர்ட் நம்ம நீங்கள் வாங்கி தந்த மாதிரி அது கொண்டு வந்து வீட்டு எடுக்கணும் சொன்னீங்க போய் எடுப்போம் இதை விட்டும் பிரச்சனை காட்டணும் வேணாம் அது நேற்று வீடியோ காட்டினேன் இல்லை ஃபோட்டோ காட்டு தானே வேணும் பார்க்குறதுக்கு அது ஃபோட்டோ காட்டுவேன் இப்போ அதை அனுப்புங்க அந்த வாய்க்கு கொடுத்து அது ஒரு போக மாட்டேன்ப்பா என்ன நீ சொல்லி வச்சாங்க கட்டுறதுக்கு ரெடியாக இருக்கிறேன் இது என்னடாப்பான்னு கேட்காம வீடியோவில் ஒன்று தெரியும் கல்லனுக்கு கல்லன் தெரியும் நாள் கடுமாள் தெரிஞ்சாலும் தெரியாம தெரியல நான் எனக்கு கண்ணை வச்சுட்டு நிற்கல நான் போகிறேன் நீ போ அங்கே ஒரு அக்னியை போய் தொடுவாப்போம்
தெரியாம இப்படி நான் சொல்றேன். விளங்கல தெரியாம இப்படி சொல்றேன். உன்னை பார்த்தா தெரியாம தெரியலே நட கடுமுஷாரா கடை 5 ரூபா நட மாத்தாரி சின்ன பிள்ளைல இல்லை என்ன ஆட்டம் லைட்டாக தெரியாமே கிடையா இல்லை இல்லை உண்மைக்கு இல்லை. இந்த நடிப்புலாம் தெரியும். சரி உள்ளுக்கு போ நடா உள்ளுக்கு போ எனக்கு வழியே தெரியாது. நான் அப்படியே நான் போகிறேன். போன்னு பா ஒரு குறிப்பில் இது கவிதாசனோட ஐடியா. இல்லை இதை பார்த்து நான் பழகினேன். ஏய் முள்ளு 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 இஞ்சலா யாரை பார்த்து? இல்லை செக்கிங் செக்கிங் போனில் இப்படி முள்ளுடா போய் அப்போ இல்லைப்பா வாரம் சரி ரைட் முள்ளு வளர்ந்துட்டு வருது. ஓய் இப்படியே நான் போகிறேன். நான் அதை கொட்டுவே தெரியல. இப்போ கவிதாசன் விளையாட்டுக்குள்ள உன்னே மாதிரி ஏன் செஞ்சு வச்சுக்கன்னு யோசிக்கிறான் அறியாயவன் அப்படின்னு யோசிப்பேன் தான். நான் அப்படி செஞ்சுக்க மாட்டேன்னு தெரியும். ஆனால் எனக்கு இப்போ பலியோட ஞாபகம் இருக்குது. இங்கே படி கொண்டு இருக்கணும். நமக்கு தெரியும் தானே எத்தனை வீடியோ பார்த்திப்போம் கூட. ஓய் விழுந்தாக்கள் தான் பிடிச்சி கொள்ள பைக் எடுத்து நீங்கள் போகிறான் போல என் வாரை. ஓய் சேச்சி அப்படிலாம் இல்லை. பைக்கு அதான் பள்ளி உண்மையாக தெரிய போகலாங்கடா இங்கே தான் டேர்ன் ரைட் உண்மையாக தெரியலண்ணா. இப்படி இப்படி இங்கே இங்கே ஏறு ஏறு ஏறி பாஞ்சா போகணும். சரிதானே தூக்கு காலத்துக்கு கட்டு 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 காட்டு காட்டு. ஆ சரியா இன்னொன்று அடுத்த ஆளை என்னண்ணா இது? அப்படியே திரும்ப அப்பா சரியா போயா கிட்ட வந்துட்டியா? ரைட் அதான் அப்படியே வயத்தானே கொஞ்சம் முன்னுக்கு கையை வை கொஞ்சம் முன்னுக்கு ஆளப்பா இது நீ தடவை சொல்லலாம் ஆரம்பி சொல்லாமா ஆளை ஃபுல்லாக இதான் தம்பி யாரு இல்லை வரியா அந்த மருமை அந்த குண்டு படியா சுக்கு இல்ல இல்ல இது பௌத்த தலைவர் ஐயோ இது அணுவக்கார ஒரு நாட்டி மல்லாவே சரி யாருன்னு சரி வச்சுலாம் பௌத்தின கணக்கை பார்த்து இது வந்து மல்லாவே கடை மாதிரி சரி சரியா பார்த்தோம் ஒரு தூக்கி வைங்க கால் தூக்கி வைங்க ரைட் அதான் விளையாட்டு மா அக்கா ரைட் அப்படியா அப்படியே நின்று 3 தடவை சுற்றணுமா சுற்றி போட்டு தான் நிற்கும். 1 2 3 ரைட் அப்படியே நில்லும் ரைட் அப்படியே நில்லும் கை இல்லைங்க ஓய் என்ன இது ருமேனியா காட்டுக்களால் வெளியே வந்து நாட்டுக்கோட்டையில் ரியாக்ஷன் கிடக்கு. சரி வாங்கப்பா இப்போ கேக் அவுட்டுப்பா அதுதான் ஏன் ரியாக்ஷனை காணலேன்ட்டு அவனுக்கு தெரியும் இப்படி செஞ்சிருப்பான் வீடியோ பார்த்து பழகிட்டு கேக்கை கொண்டு காட்டும். இது வந்து இப்போ தொட்டு பேர் சுழற்சி எடுத்த ஃபோட்டோ படியாக்கண்டா பண்ண அண்ணா படியா தனிக்காது இதை போகிறேன் கொண்டு போகும். அதான் அது ஜீப்போன் நோட்டத்துலையா கொஞ்சம் ஜீப்போன் நோட்டத்தில் எல்லாம் அங்கேயும் கொஞ்சம் பறந்துட்டு இது குத்த கொஞ்சம் பிரச்சனையோட ஆளை பாடுறோம் ஆள் நல்ல குரல் ஆளுக்கு உங்களுக்கு தான் ஓய் புள்ள பயம் தான் கிடையாது சாது வரேன் ஓய் ஒரு உளுத்தி போடுவாங்க மலரிய ஹாப்பி பர்த்டே டு யூ ஹாப்பி பர்த்டே டு யூ ஹாப்பி பர்த்டே டியர் பாவி ஹாப்பி பர்த்டே டு யூ என்னையா
மரியா வச்சு போ ஏன் என்ன விழாக்க ஒன்று அவன் உடையத்தை அணிக்கான் இன்னும் புரிக்கல ஆ ஓய் சத்தம் கும்பம் சரியா அதுவும் ஆ சரியா சரியா அப்போ பட்டும் ஐயா பட்டும் அதை எடுத்தோம் ஆ அப்பா 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 கவனம் இது இந்த மின்களோட போயிருமா அன்புகள் பிளாச்சி போடும் ப்ரோ அதான் சரியா ம் ஓகே ஒரு சின்ன துண்டு வாங்க இப்போ எனக்கு ஓகே இங்கே தாங்க நாங்கள் தான் உங்களை தீர்த்தோம் அதுதான் ஓ ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்குறாப்பா ஆ ஓ ஓ ஓ அப்படி ஓ நான் நன்றி அண்ணா 25 பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பவி இந்த மாதம் பிறந்த நாள் சந்தோஷம் இந்த கிறிஸ்துமஸ் வந்து இப்போ எல்லாம் உலகம் எல்லாரும் கொண்டாடி கொண்டிருக்காங்க 23 லக்கி நம்பர்னு சொல்லுவாங்களே வண்ணமயில் என்ன விட வெண்ணிமயில் கருணானந்தன் வெண்ணிமயில் கருணானந்தன் கலைக்காகவே நான் கலைஞர்களுக்காகவே நான் பார்க்குறீங்களா டிக்டாக்ல அதான் ராணோ அண்டைய போட்டு விட்டாளர் வில்லாங்கதை பிடிச்சி யூடியூப்ல இவரடா எனக்கு கடன் விருப்பண்டாப்பா ஓ மோதம் இவரோட சரியான நன்றி அண்ணா நன்றி அண்ணா நானே தீர்த்து நன்றி அக்கா என்ன சொல்ல சரியா கவிதாசன் வாங்க கவிதாசன் ஜாதபுரோ சரியா கவிதாசன் வரல கவிதா தீத்தல அவனுக்கு ஐயோ கிஃப்ட் கொண்டு வருவாங்க ஐயோ காட்டு கிஃப்ட் இல்ல உனக்கு என்ன ஆளே யாரு சொன்னானே என்ன கிஃப்ட் பண்ணிருக்கேன் வைக்கிறாப்பா நீ விளங்க நினைக்கிறேன் கிஃப்ட் அது அவனோட டீச்சர்ட்டு கொடுக்குறேன் கிஃப்ட் மாட்டே கிஃப்டே பாத்தியே ஷாப்பினுக்கு வச்சுக்கோ அந்த கிஃப்ட் மான் ஆனால் அவன் செய்வான் அப்படியே விஷயம் செய்வான் விளங்குனா என்னத்துக்கு சரி சரியா கவிதாசன் ஒரு கவிதா சீத்து சாணி வழியில் தம்பியாங்களுக்கு இதை கொடுங்க சோடா கொடுங்க ஒருக்கா விஷ் பண்ணி தான் சரி ஓ நீங்கள் 12 மணிக்கெல்லாம் விஷ் பண்ணுங்க என் கண்டமே தொடக்கூட ஆகலை எனக்கு வெக்கம் பாருங்க ரைட் சரியா ரைட் ஓகே அப்போ என்ன மாதிரி ஹவு டு யூ ஃபீல் 10 மணிக்கு பேசியா அக்னி தீத்தியாச்சா ரைட் அக்னி வா வா வீடியோட தம்பி இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நன்றி நன்றி என்ன தமிழில் எப்படி சொல்கிறான்னு பார்த்தீங்க வன்னி மயில் தான் நாங்கள். டேய் அந்த சரி அந்த நல்ல மனுஷன் ஒரு நாள் கோவிக்காது கலைக்காகவே நான் கலைஞர்களுக்காகவே நான் மக்களுக்காகவே நான் மக்களாலே நான் என்னென்னு சொல்லக்கூட நான் உண்மையிலே நான் அண்ணாட வீடியோ கணவர்சம் வச்சு பார்த்துட்டு வரேன் மறுபடியும் சொல்லிட்டு கோவிக்காதீங்க உண்மையாக நிறைய வருஷம் வச்சு அண்ணா ஒருத்தன் பார்க்கணும் மழை தான் ஆசை வேறு எதுவும் பார்க்கணும் ஃபோன் பண்ணி சொல்லி அந்த டைம் நான் நிறைய கோல் எடுத்துப்பேன் நீங்கள் ஃபோன் நோட் பண்ணி தெரியாது அந்த நம்பரில் நான் கோல் எடுத்துப்பேன்
ஆனால் அண்ணா வேறே நிமித்தம் ஆன்சரில் ஒன்றும் இல்லை. திடீரென மறுதரம் பேச வேண்டிய நிமித்தம் பேசினேன். அப்போ சும்மா அண்ணா லைவில் பேசினாங்க, நான் 25 பர்த்டே நான் கூட வரையணும், அவங்கள பார்க்கணும் போல வான்னு சொன்னார். அப்போ நானும் எல்லாரும் சொல்கிற மாதிரி தான் கிருஷ்ணா போட பார்த்து போட்டு வசதி வரலாம் அவ்வளோ சொன்னேன். அப்போ வந்து பவுனியாக வந்த உடனே கேட்ட முதல்வர் எத்தனை நாள் நிற்பாய், ஒரு நாள் அப்படி ஒரு நாள் நிற்கல, நீ உனக்கு எத்தனை நாள் நிற்கணும் நின்றுட்டு இருந்துட்டு போ, அப்படி வேலை செய்கிற இடத்துல நோப்பே என்று சொன்னாலும் உனக்கு அதுக்குரிய சம்பளத்தை தந்து தான் அவன் அனுப்புவேன் தம்பி, நீ நிறுத்தி பிரச்சனை சொல்லி வீட்டை கூட்டி கொண்டு போய் வந்து அவன் அம்மாவும் கூட அப்படி சொல்கிறார், பெத்த பிள்ளையை பார்க்குற மாதிரி தான் கூப்பிட்டு நல்லா கதைச்சி நல்லா பேசி சாப்பாடு இல்லாமல் எல்லாம் அழகாக கவனிச்சவங்க. அதே மாதிரி ஜது தம்பி அக்கினி தம்பி கைலாசண்ணா கிருஷ்ணாண்ணா அவங்களும் கூட பிறந்த தம்பி மாதிரி தான் கூப்பிடிச்சு பார்த்தவங்க. நான் எல்லோரும் இப்படி செய்ய மாட்டாங்க. மற்றது இந்த 25 வயது ஆனால் இப்படி ஒரு பார்த்தீங்கன்னா கொண்டாடலை, உண்மைக்கும் கூட கொண்டாடலை. எங்களோட வீட்டை எனக்கு இந்த அம்மா அந்த அப்பா அந்த அக்காமார் சகோதரங்கள் அளவு தான், அதை அப்படி தான் கொண்டாடுங்க. ஆனால் இதுக்கு இதோட புதுசாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் ஆரண்டு தெரியாத ஆட்கள் கூட எனக்கு மிஸ் பண்ணிக்காங்க. நான் அண்ணா போட்ட வீடியோ எஸ்கேபில் பார்த்தேன், எவ்வளோ பேர் எவ்வளோ மிஸ் பண்ணிக்காங்க. அதாவது வந்து நல்ல ஒரு சொந்தத்தானே எனக்கு எடுத்து தந்திருக்காரு. மற்ற நல்ல ஒரு குடும்பம் உண்டு. உண்மைக்கு வந்து நான் அக்கா கடை வீடியோலாம் பார்க்குறேன், நானும் கடை வீடியோ பார்க்குறேன், மல்லாவே கடை வீடியோலாம் பார்க்குறேன். இதை இவங்களை ஒரு நாள் பார்க்கணும் இது ஒன்று வந்தது. இன்னும் எப்படி சொல்லுது எப்படி தான் கிடைச்சுன்னு சொல்லலை, எனக்கு பேசல அவ்வளோ ஒரு இன்னும் கணக்க விஷயங்களுக்கு டிஷர்ட்டை பார்த்துட்டு முக்கியமான இந்த டிஷர்ட் அதுக்கு தான் முதலாவதே வந்தது. லக்ஷன் பிறந்தாவோட இது உண்மையில் எனக்கே தெரியாது, அது வந்து என்ன யார் இது பிரிண்ட் பண்ணது கொண்டு எனக்கே தெரியாது. லக்ஷன் பிறந்தாவோட நாங்கள் வெளியிடுவோம். யார் லக்ஷனை சேட்டை காட்டி போட்டு போடுவோமே நாங்கள் இல்லாத மாற்றுவோம் இருக்கா, அப்போ தான் நல்லா இருக்கும். ஓ மை காட், இங்கேப்பா பாத்தீவன் கிடக்கு பூவே முதல் பூவே பூத்தது என்ன அப்படியே பின்னால் வாழை விடு கிளீசன் அப்படி அப்பா சொல்லுங்க திருத்தியும் வாழை விடு உண்மை. நானும் அதான் யோசிச்சேன். ஆனால் அவ்வளோத்துல இவங்களும் யோசிக்காம செஞ்சிருக்க மாட்டாங்க. அதில் அர்த்தம் என்னன்னு சொன்னால் அப்படி இல்லை, வாள் என்றது வந்து நீ வாழ்ந்து வாழ விடு, மற்றவரையும் வாழ விடு. அது குறிப்பிட்ட சிலருக்கு என்னண்டானா இது வாள் அன்றைக்கு ஒரு வாளுன்ற ஒரு வலியுறுத்தி சொல்ல. நான் இதை பார்க்கக்குள்ள இதில் எனக்கும் ஒன்று இதாக இருந்தது. ஆனால் அவங்க நினைக்கிற வந்து அதுவும் ஒரு சொல்லா இதுவும் ஒரு சொல்லா வரணுமெண்டக்காண்டி செஞ்சுருக்காங்க. தமிழ் டீச்சர் ஒருவட்ட கேட்டு தான் டீச்சர் கேட்டு தமிழ் இதுக்கு அப்புறம் என்ன காய்க்க கிடையாது. ஒரு விஷயத்தை செய்ய மாட்டோம். படத்தை முடிச்சு விட்டானே மாற்று இப்படி ஒன்று அனுப்புறேன் வெளியில் டிஷர்ட் நம்புறோமா சைஸ் ஓகே இல்லை சைஸ் ஓகே எல்லாரும் போட்டா நல்லா கதவை பூட்டிக்கிறேங்கப்பா. அங்கே அனுப்பும் எக்ஸல்ல என்ன சைஸ் எங்கே இப்போ பார்க்குறது இதெல்லாம் பிச்சு இது மீடியம் அதில் பார்க்கக்கூடிய எக்ஸல்லா இது இல்லைண்ணே இதே இல்லை. அப்போ எக்ஸல்லாம் எங்களுக்கு கணக்கு கேட்கும் போல கடை இதுதான் கணக்கு கேட்கும் நினைக்கிறேன். இது மீடியம். அப்போ மீடியம் அதான் நான் ஒரு ஆளை போட்டு இது என்ன எக்ஸல்லா இது ஓகேண்ணே இது ஓகேண்ணே எக்ஸல்லாம் கணக்கு கேட்கும். இப்போ சைஸு சைஸ் நீங்களா கொடுத்தது ஜேசன் அவன் நான் கொஞ்சம் சின்னம் தானே. லக்ஷனுக்கு எக்ஸல்லாம் கொடுத்தான்டா. ஓ அப்போ எங்கள்ட இப்போ எல்லாருக்குமே எக்ஸல்லாம் சரி வரும். அது பரவாயில்ல, நான் வீடியோ பார்க்குற சின்னப்படியில் இஷ்யூ பண்ணுவோம். அடுத்த பிரிண்டை கலரையும் மாற்றி சைஸையும் மாற்றி போடுவோம். சரியா நான் மாற்றி கொண்டு வரேன். சூப்பராகி ஓ ஒரு நாளாகி ரைட். அப்போ தம்பிக்கு இன்றைக்குமே ஒரு நல்ல ஒரு 4 தான் சொல்லணும். எல்லாம் வெள்ளையாக இருக்குது. அதே நேரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தமிழோட பிறந்தாவோட எங்களோட எஸ்கே ஃபேன்ஸ் கிளப்பில் டிஷர்ட் ஒன்று நாங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். உண்மையில் வந்து இதை செஞ்சது வந்து லண்டனில் இருக்கக்கூடிய எங்களோட வீடியோ பார்க்கக்கூடிய அண்ணாக்கள் அம்மாக்கள் தான் வந்து. அது மட்டும் இல்லாமல் எல்லா உலக நாடுகளில் இருக்க நிறைய பேர் வந்து இணைஞ்சிருக்காங்க. இன்னும் நிறைய பேர் இணையணும் அப்படின்றது எங்களோட விருப்பம். எந்த ஒரு நோக்கமும் இல்லை. என்ன சொல்கிறோம் மேலே முற்றுமுழுதாக வந்துட்டு ஒரு சேவை மனப்பாங்கோட அது இருக்குமன்றதில் மாற்று கருத்துக்கிடம் இல்லை. ஸோ அந்த வகையில் இப்போ நாங்கள் பவியின் பர்த்டே இன்னும் கொஞ்சம் மெருகூட்டுற மாதிரி இன்னும் ஒரு சர்ப்ரைஸ் வந்து பவிக்கு ஒரு ஆள் வந்து இருக்குது. பவிக்கு வேண்டப்பட்ட ஒரு ஆள் நாங்கள் வந்து கண்ணை கட்டி போட்டு ஆளை கூட்டி எதுக்காக பவியை கெஸ் பண்ண விடுவோமா? ஆறுண்ணா இந்த கட்ட இல்லை பவியை கெஸ் பண்ண சொல்லுவோம் யாருண்டு அந்த தான் வந்தால் கட்டாயம் பவி அவ்வளோ தூரம் சந்தோஷப்படுவான் அப்படின்னு மாதிரி சொல்லிச்சுது. சரி ஓகே அதை செய்வோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு இங்கே வர கவிதை கூட்டின்னு வர
தனக்கு ஆச்சரியமாக கிடைக்கும் எங்கே இதுங்க ஆடப்பா வாட வாங்க எல்லாம் வாங்கண்டா அப்புறம் அந்த காய்ச்சி குரல் கிடச்சிக்க சத்தம் ஆளை கண்டா கண்டுருவான் போல தம்பி தெரியுதோ இல்லை இல்லை ஜெனியூனா பதில் சொல்லுவோம்மா இல்லை இல்லை சரி இப்போ சொல்லுவா இப்படி பாரண்டால் நம்மளோட எஸ்கே உசுறு இல்லை எங்கே உசுறுன்னு சொல்லலாம் கை 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 கொடுங்க கை கொடு கையை பிடிச்சி சொல்லுவாம்மா ரெண்டு கணக்கை தடவைப்படாது ஒரு அளவாக தான் சொல்லணும் சசிதாமாவோ சஜிதா அம்மாட்ட கை கூட இரும்பு வைக்கலாம் இதுக்கு வந்து மனுஷி பார்த்தா சாப்பிடா அப்போ இந்த கதையை கேட்டு கொடுங்க தம்பி அண்ணன் கையை திருப்பி கொடு அத்தான் எங்கட அத்தான் வந்திக்காரோ யாரு எங்கட அத்தான் சுதர்சன் பட்டிகோவில் இருந்தா அவர் அப்போ வரமாட்டாரு அவர் வீட்டை செஞ்சாலே வர்றது கூட அப்படியா இல்லை இப்போ ஓல் எடுத்தவர் அப்போ அவர் வர வாய்ப்பு இல்லை ஜதுர கை மாதிரி தெரியுது யாரு இந்த அன்னைக்கு நான் ஆடப்பா இது ஐயோ எனக்கு தெரியலே நான் ஆறு வந்தா கடுமை சந்தோஷம் அண்ணா நம்ம ஜீப்தன் அண்ணா வந்திக்காரோ ஜீப்தன் அண்ணா அவர் இல்லை சரி ஓகே இப்போ நான் சும்மா சொன்னேன் வந்து என்னென்னா அதில் என்ன சொல்கிறது வந்து தம்பி எங்கள் மீது கொண்ட அன்பு நிமித்தம் வந்திருக்கிறான் ஸோ வந்து ஒரு தடவை ஆக்கள் வரையில் ஆனால் தம்பிக்கான ஒரு பொருள் ஒன்று கொண்டு வந்திருக்கோம் அது உண்மையிலேயே வந்து தம்பியை நிறைய மகிழ்ச்சி படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறோம் என்ன சொல்கிறது உண்மையாக எங்கள் மேலே அன்பு கொண்ட யாருமே வந்து அழிஞ்சு போவோ குறைஞ்சி போவோ நாங்கள் விட மாட்டோம் அதுதான் எங்களோட நோக்கம் ஸோ வந்து கலட்டுங்கோ இந்தா இதுவா என்ன சொன்னீங்க என்ன உண்மையான உனக்கு தான் அப்புறம் என்ன வேற ஆகலா வாங்குறது ஐயோ அண்ணா ஏன்னா எனக்கு இப்படி எல்லாம் வாங்கினேன் எவ்வளவு செஞ்சுட்டு இல்லைங்க யோசிச்சு பாருங்க உடுப்படுத்தி இது வரைக்கும் பிறந்தநாள் எனக்கு பிறந்தநாள் செஞ்சு இவ்வளவு செஞ்சு இந்த ஃபோன் கூட வாங்கினேன் இது இப்படி தானே நீ எங்களோட டீமில் இணைஞ்சு கொண்டா செய்யத்தானே வேணும் அப்போ இல்லைங்கதான் இப்போ உண்மையாக நான் சத்தியம் எதிர்பார்க்கல நான் ஏன்னா நீங்கள் எப்படி நான் செஞ்சு நீங்கள் நீ என்ன உண்மையாக தவிப்பேன் இல்லைண்ணா நான் இது நிறைய ஆசைப்பட்டது உண்மைக்கு எனக்கு ஃபோனுன்றது கடும் எப்படி சரி இது 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 கொஞ்சம் அவசரம் கொஞ்சம் இது நாங்கள் என்றோட இப்போ நான் என்றோட தம்பியா இது நாங்கள் எங்களோட டீமால் செஞ்சது தான் உனக்கே தெரியாமல் நாங்கள் பிளான் பண்ணி செஞ்ச ஒரு விஷயம் என்னோட சொல்லக்கூட எனக்கு இப்போ எப்படி சொல்கிறேன் இந்த ஃபோனுன்ற விருப்பம் இன்னைக்கு வந்து ஃபோனுன்ற இப்போ எங்களை அதில் உள்ள விருப்பம் ஆனால் இந்த சூழ்நிலை வாங்கி கொள்ளலை ஆனால் நான் எதிர்ப்பு சத்தியம் எதிர்பார்க்கல இப்படி ஒன்று ஏற்கனவே நிறைய செஞ்சுட்டேன் நான் ஏன்னு நான் இன்னும் செய்கிறேன் போதும் பண்ணா எனக்கு எவ்வளோ இது அப்படி ஒன்றும் தேவையில்லை எனக்கு அண்ணா இந்த எனக்கு இவ்வளோ பேரும் போதும் இந்த 2 அண்ணா இருக்கு ஒரு தம்பி இருக்கு ஒரு ஃபேமிலி இங்கே அளவும் போதும் எனக்கு வேறு ஒன்றுமே தேவை இது என்ன சொல்கிறது இது என்ன இப்போ உண்மையிலே நான் என்றோட தம்பியா இது எங்களோட டீமால் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி ஒரு செஞ்ச ஒரு விஷயம்தான் ஒன் மோர் சர்ப்ரைஸ் இன்னும் ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்பேன் நம்பிக்கை திருப்பி கண்ணை பொத்து கைதா கட்ட போகிறேன் அம்மா யாரும் வந்துருக்காங்க இப்போ நோ 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 இது சாதாரணமாக இப்போ ஒரு 25-30 பேர் கொண்டு தான் அந்த குரூப் வந்துட்டு இயங்கி கொண்டிருக்குது. ஸோ அவங்களோட ஒரு அன்பின் வழிபாடு தான் இது எல்லாமே. நாங்கள் என்ன சொல்கிறது, எங்களோட சேர்ந்து யாருமே வந்து இதண்டி போகக்கூடாது, எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணுன்றது இந்த மெயின் நோக்கம். தம்பி இந்த மேனேஜர் பார்த்தா யோசிப்பேன், சரி இவன் இஞ்சால் பக்கம் நீ கொஞ்ச நாளைக்கு வர மாட்டான் போல. சரி ஓகே ஓப்பன் பண்ணோம். சரி இது எங்களோட டீமால் ஒரு சின்ன கேஷ் தேவையில்லைண்ணா. சரி வச்சுட்டு எங்களோட எஸ்கே வசூல் டீமாலையா சரிதானே உணவு காசு இருக்குண்ணா. சரி சரி சந்தோஷம் சந்தோஷம். என்ன சொல்ற, லைஃப்பில் ஒரு மறக்க முடியாத ஒரு ஈவெண்ட் ஆகிருக்கும். நீங்கள் மட்டும் போதும், இது வேறு ஒன்று வேணாம்ண்ணா. நான் இந்த 25 வயது நான் என்ன சொல்கிறேன், வீட்டுக்கு நான் பார்ப்பாங்கன்னு மன்னிச்சு கொள்ளுங்க. நான் அண்ணாவை கண்டுபிடிய மாறலை, நான் மாறுற நானும் இல்லை, நான் உண்மையை தான் சொல்கிறேன். இது வரைக்கும் இந்த எப்படி சொல்கிறேன், நான் இப்படி தான் எனக்கு ஒரு ஆக்களுக்கு ஒரு ஆசை ஒன்று இருக்குது, நான் இப்படி தான் பிறந்தநாள் செய்யணும், இப்படி தான் கொண்டாடணும், இப்படி செய்யணும்னு சொல்லி. ஆனால் இந்த மாதிரி நிறைய இருந்தது, ஆனால் இது வரைக்கும் வந்து நிறைவேற்றலை. எவ்வளோ தான் செஞ்சாலும் இப்படி சொல்கிறேன், தம்பி என்று கூப்பிடுவாங்க. அண்ணா குறிப்பிட்ட சில சொல்கிறேன், எல்லாரையும் சொல்ல குறிப்பிட்ட சில சொல்கிறேன்.
அவ்வளோதான். அது அப்புறம் நாங்கள் போய் விடவானிக்கான் பைத்தியான்னு சொல்லுவாங்க ஐக்காங்க வேறு ஒருத்தருமே இல்லை. ஆனால் வந்து ஒரு 2 தரம் ஃபோன் காய்ச்சிப்பேன், ஒரு நாள் பழகிருப்பேன். இவ்வளோ செஞ்சு நான் ஒரு நாள் ஒரு மனுஷனை காணலை. ஏன் தான் ஒரு மனுஷனுக்கு எப்படி சொல்கிறேன், நேற்று பார்த்து அண்ணாக்களை கூட பாசம் இருக்கின்ற கூட 20 வருஷம் பெற்று வருது உங்களுக்கு அப்போ இல்லை பாசம் இல்லை, பரவாயில்லை தேவையில்லை. ஆனால் ஒன்று மட்டும் அண்ணா கூட உண்மை ஒன்றும் எதிர்பார்த்து நான் வரல. எனக்கு நீங்கள் அவ்வளோ விருப்பம், அவ்வளோ வீடியோவில் அவ்வளோ நிறைய நான் பார்த்துருக்கிறேன்னா பார்க்கணும் அந்நேரம் பற்றி கடுமையாக கஷ்டப்பட்டேன். எனக்கு பார்க்க கிடைக்கிறேன்னா எனக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். எனக்கு ஒருத்தர் மேம்படி தந்தையிலண்ணா உண்மையாக நன்றி அண்ணா, ப்ளீஸ் அண்ணா. சும்மா சரி ஓகே தம்பியா வா லட்சம் வா போய் என் மனைவியில் வாங்கண்ணா. திலீஷன் வாங்க இல்லை தம்பி வாங்க முடிச்சுவோம்மா. இல்லை இது என்ன சொல்கிறது, எங்களை அந்த என்ன சொல்கிறது இந்த அப்படியே கமரா திருப்பி காட்டும் விமர்சிக்கிறார்களுக்கான ஒரு என்ன சொல்கிற ஒரு சாம்பிள் உண்டு தான். அதாவது நாங்கள் எப்பயுமே வந்து அன்பை மட்டும்தான் விதைப்போம், அதன் நிமித்தம் உண்மையான ஒரு அன்பை மட்டும்தான் பெற்றுக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த வகையில் உண்மையிலேயே வந்து தம்பி எனக்கு யாருன்னே தெரியாது. ஜஸ்ட் வந்து இவ்வளோ தூரம் அக்கரைப்பட்டி சைட்லேருந்து வந்து என்ன சொல்கிறேன், நான் நினைக்கிறேன் ஒரு 2 நாள் கோல் கதைச்சிருப்பேன். அந்த அன்பை வந்து என்ன சொல்கிறேன், எங்களுக்காண்டி ஹார்ட் ஒர்க் பண்ணுவான் எப்பயுமே வந்து. யார் எங்களை பற்றி கதைச்சாலும் வந்து கவலைப்படுறேன். என்ன சொல்கிறேன், எனக்கு சொல்லவே இது இல்லை. ஆனால் அவனோட ஃபோனை வாங்கி பார்த்தப்பெல்லாம் வந்துட்டு நிறையவே அப்செட் ஆகிடுச்சு. அண்ட் அவன் இன்றைய கூட ஃபோன் ஷாப்பில் ஒன்றே சொன்னான், வார மாதம் சம்பளம் பெறும், லீசிங் போட்டு தான் ஒரு சின்ன ஃபோன் ஒன்று எடுக்கணும். என்ன ஃபோன் அவனை விருப்பம் இந்த இதெல்லாம் எனக்கு சரி வரான, இந்த பட்ஜெட்டுக்கெலாம் நான் போக மாட்டேன், நான் இந்த பட்ஜெட்டுக்குள்ளே ஒரு 30,000 அதுவும் லீஸ் போட்டு தான் ஒரு ஃபோன் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த வகையில் ஆளுக்கு கொடுத்துருக்கோம். நான் நினைக்கிறேன் அவனுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபோன் வாங்க போகிறேன்னா சொன்னேன். ஒரு 10,000 காசு சொட்டு கூட இது தாங்கோ சம்பளம் எடுத்து தாரேன்னு சொல்லி என்னண்டு இந்த ஃபோன் நான் இந்த உடஞ்ச ஃபோன் வாங்கினேன் கேட்டேன். 10,000 காசு கூட இது நான் சம்பளம் எடுத்து தாரேன் எனக்கு தான் கொண்டு சொல்லி யாரை கேட்டேன் ஒரு வீட்டாக்களை கேட்டேன். ஆனால் ஒருத்தருமே இல்லைன்னா அண்ணன் தெரியாத ஒருத்தனுக்கு கூப்பிட்டு வச்சு ஃபோன் கூட எனக்கு என்னன்னு சொல்கிறது தெரியல. நான் என்ன ஒரு வரைக்கும் என்ன ஒருத்தரும் அப்படி செய்யலைண்ணா. சந்தோஷம். அவன் திரும்ப சொல்ல நம்மளுக்குள்ள அழக்கூடாது இணைஞ்சு பயணிக்கணும்னு சொல்லி அப்பா சொல்ல வந்தேன் அப்பா மோதிரம் கொண்ட காட்டி போடு இவன் இருக்கானே இப்போ தம்பின்னு மட்டும் இல்லை, எங்களோட இணைஞ்சு யார் தான் பயணித்தாலுமே வந்து நாங்கள் எங்களால் முடிஞ்சதை வந்து செய்வோம். இதை வந்து எதிர்பார்த்துட்டு இல்லை, எதிர்பாராத ஒரு அன்பு அவன். எனக்கு உண்மையாக சொல்ல போனால் நேற்று சந்திக்கும் வரைக்குமே எனக்கு தெரியாது. நேற்று தான் சந்திச்சேன். நாங்கள் நினைக்கிறேன் ஹாப்பியாக இருப்பான் அப்படின்னு சொல்லி இந்த ஃபோன் எடுத்து இதில் ஃபுல் வீடியோ வந்து நான் இது அதில் வியூவில் இருக்குது, வியூவில் பார்த்தாலாம் அந்த இது யா. ஸோ இந்த சந்தோஷமான ஒரு தருணம், நல்ல ஒரு பிறந்தநாள். அதுவும் வந்து ஒரு வித்தியாசமாக உண்மையிலேயே நான் எந்த பிறந்தநாளை கூட வந்துட்டு நான் திரிசனாக்களை கூட வந்து அடித்து கூப்பிடல வாங்கணும்னு சொல்லி. ஆனால் அவங்கள கூப்பிட்ட காரணம் வந்து இப்போ நிறைய பேர் வந்து வரும்போது அவனுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஜீப்பை கூட நான் அவனை சந்தோஷப்படுத்தவனாக தான் போய் வேண்டிக்கொண்டு வந்தேன். கொஞ்சம் ஒரு வித்தியாசமான ஒரு மனநிலைமையோடு அவன் சந்தோஷமாக போகணும் அப்படின்னு சொல்லி. அதே நேரம் நான் சொல்லியிருந்தேன், நீ தாராளமாக நின்றுட்டு போ, அங்கே ஹோட்டலில் பே பண்ணாலும் அந்த பேமெண்ட் கூட நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லி. இப்போ ஹோட்டல்கார் வந்து பார்த்தா யோசிப்பாங்க, என்னடா அப்போ நான் கொடுக்குற சம்பளத்தை விட அவங்க சும்மா பழையன ஒரு கிஃப்ட்டை கொடுத்துட்ருக்கா, இவன் வரமாட்டான்னு சொல்லி பார்க்க மாதிரி. அப்படி இல்லை நாங்கள் ஃபோன் பண்ணி கதைப்போம் வந்தவரோட ஒரு 2 நாள் வந்தவன் சந்தோஷமாக நின்றுட்டு வரட்டும்னு சொல்லி. உண்மையிலே எங்களை புரிஞ்சு கொண்டு சேர்ந்தவங்க யாரும் எங்களை தவறாக கதைக்க மாட்டாங்க, அதான் உண்மை. ஏடா தம்பி சியான் யோசிக்கிறேன். அப்போ அடுத்த பிறந்தாளுக்கா சொல்லத்தான் எப்போடா பிறந்தாள் முடிஞ்சுதானே? 4ஆம் மாதமா? அதுதான். இப்போ அவங்க எல்லாம் சின்ன சின்ன பொடிகள் இணைஞ்சிருக்காங்க. என்னென்னு சொல்லக்கூட இந்த குரூப்பில் இருக்கிறதுல ஒரு நன்மை உண்டு என்ன சொல்லக்கூட வந்து ஒரு அப்பா ஒரு அண்ணா அம்மா அந்த சகோதரங்கள் மாதிரி அந்த குரூப் இருக்குது. அவங்க வந்து எப்படி சொல்கிறார், நம்ம ஒரு கெட்ட வேலை போகிறோம்னா போக விட மாட்டாங்க. ஒரு சண்டை என்றாலும் இந்த பெரிய ஆள் கூட இறங்கி வரும், இப்படி அப்படி இல்லைப்பா அப்படின்னு சொல்லி தரும். இந்த நல்ல ஒரு இது அண்ணாட பேர்லன்ட்டு போகக்கூட எப்படி சொல்கிறோம், அண்ணாட பேரில் போகக்கூட நாங்கள் இன்னும் அவருக்கு பிழையை ஏற்படுத்தி கொடுக்க அந்த குரூப்பை நடத்திட்டு வாரோம். இந்த ஓப்பனாக சொல்கிறோம். ஆனால் வந்து இது வரைக்கும் கூட குரூப்பில் சின்ன ஒரு பிரச்சனை வந்தால் உடனே சமாளிச்சுட்டு போவாங்க. மற்ற சொல்கிறதெல்லாம் கேட்டு செய்வாங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. இது வரைக்கும் நம்மள ஒரு சின்ன நமக்கு வெட்டியாக தோல்வியாக தெரியலை இது வந்து ஆனால் அது கரெக்டாக வெட்டியாக போகணும். அடுத்த விஷயம் வந்து நமக்கு இந்த குரூப் திறந்ததுக்கு அர்த்தம் ஒன்று எஸ்கே அண்ணா கூடிய ஃப்ரெண்ட்ஸ் கிளப் பண்ணி திறந்துருக்கிறோம். அதை எல்லோரும் சப்போர்ட் பண்ணி ஆனால் பிடிச்சவங்க மட்டும் வாங்க
கட்டாயம் அது நிறைய பேர் தெரியாது தானே. இப்போ சும்மா ஜஸ்ட்டு வந்து தெரிஞ்சாக்களை வச்சு ஆட் பண்ண ஒரு விஷயம் இன்னும் நிறைய பேர் வந்து வரும்போது அது எல்லாருமே பிரமிக்கத்தக்கான ஒரு விஷயமாக மாறும். ஸோ அதுக்கான ஒரு சாம்பிள் தான் வந்து இது. இன்னும் நிறைய பேருக்கு நிறைய காரியங்களை செய்கிறதுக்கெலாம் நாங்கள் வந்துட்டு பிளான் பண்ணிக்கோம். ஸோ வெரி சூன் அது எல்லாத்தையுமே வந்து சொல்லுவோம். சேம் டைம் அதில் வந்து அடித்த டிஷர்ட் வந்து தேவையான நீங்கள் எங்களோட நம்பருக்கு வந்து நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணால் நாங்கள் வந்து பார்சல் பண்ணி வைப்போம் ஸ்ரீலங்காக்குள்ளே. அதே மாதிரி நாங்கள் இன்னும் நிறைய டிஷர்ட் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கோம். பிரிண்ட் பண்ணிவிட்டு அதையும் வந்துட்டு சாம்பிள் காட்டுவோம். இதில் கொஞ்சம் சைஸ் இஷ்யூ இருக்குது. ஏன்னா இது வந்து எக்ஸல் ரெண்டைக்குள்ளே எங்கள்கிட்ட சைஸில் இருக்கக்கூடியவங்க தான் இது வந்து செட் ஆகும். லட்சணக்காரியமாக வயிறு கொஞ்சம் குழப்படி விட நினைக்கிறேன். என்ன யா ஸோ வந்து தேவை அப்படின்னு சொன்னால் இப்போதைக்கு வந்து அதில் ஒரு 25 டிஷர்ட் தான் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே அதுவுமே எனக்கு தெரியாமல் தான் வந்துட்டு தம்பியாக்களாக செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி இப்போ இந்த ஃபோனாக இருக்கட்டும், இந்த காசாக இருக்கட்டும், எல்லாமே எங்களோட டீமால் நாங்கள் செஞ்ச ஒரு விஷயமாக இருக்கட்டும். ஏன்னு சொன்னால் அதில் இருக்கிறாங்க வந்து ஊர்படியில் இருக்காங்க, கட்டை, சவுதி, கனடா, லண்டன் சொல்லி எல்லா நாட்டிலையும் இருக்கக்கூடியவங்க இருக்காங்க. ஸோ ஒரு ஆள் தந்தது அப்படின்னு சொல்லும்போது மற்றவங்களோட மனசு வந்து வேதனைப்படக்கூடாது. ஸோ வந்து நாங்கள் எல்லாருமா வேற்றுமை இல்லாமல் அந்த குரூப்பில் இருக்கணும்ன்றக்காண்டி நாங்கள் குரூப்புன்ற சார்பாக வந்து இந்த கிஃப்ட் எல்லாமே, அதாவது இந்த பர்த்டே செலிப்ரேஷன்லேருந்து ஃபோன்லேருந்து கேஷ் கிஃப்ட்லேருந்து எல்லாமே எங்களோட டீமாக செஞ்சு தான் இருக்கட்டும் தம்பியா. சரி தானே, யாரையும் நாங்கள் தனிப்பட குறிப்பிட விரும்பலை இந்த விதத்தில். சரி தானே. ஸோ வந்து எல்லாருக்குமே நன்றி. முடிச்சுக்கொள்வோம். என்ன அப்போ அது சொல்ல புரியல தம்பியை தெரியுமா உங்களுக்கு? தம்பியை தெரியாது. எங்களுக்கு நேற்று தான் தெரியும். உண்மையிலேயே அதே மாதிரி பல படிகள்கிட்ட கனவாக இருக்கும். உண்மையாக நிறைய சின்ன படிகள்கிட்ட கனவாக இருக்கும். வந்து என்ன சொல்கிற ஒரு பெரிய ஒரு ஃபோன் பாவிக்கிறதோ, இல்லாட்டி ஒரு காரில் பயணிக்கிறதோ, ஒரு ஜீப்பில் பயணிக்கிறதோ, இல்லாட்டி வந்து ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்றதோ, அப்படியே நிறைய கனவோட நிறைய படிகள் நல்ல மனசோடு இருப்பீங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் வந்து ஜாயின் பண்ணலாம். உங்களுக்கு என்ன ஆசைகள் இருந்தாலும் நாங்கள் நிறைவேற்றி வைப்போம். அது நல்லதை நோக்கியாக மட்டும் இருக்கணும்னு நான் மறுபடியுமாக வேண்டிக் கொள்கிறோம். வந்து உண்மையிலே தம்பியெல்லாம் சொல்லணும்னு சொன்னால் உண்மையிலே என்ன சொல்கிறேன், அவ்வளோ தூரம் வந்துட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் வந்து யாருண்டே தெரியாமல் வந்து என்ன சொல்கிறது எங்களுக்காண்டி வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணாமல் வந்து எங்கேயோ இருந்து. ஸோ அந்த ஒரு இதை வந்து நாங்கள் இன்றைய தினம் வந்துட்டு நிவர்த்தி செஞ்சுருக்கிறோம். இன்னும் இணையிற எல்லாருமே வந்துட்டு எங்களோட இதே மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கணும். நாங்கள் முடிச்சுக்கொள்வோம். யா சந்தோஷமே இல்லைண்ணா எல்லாருக்கும் தேங்க்ஸ். எப்படி சொல்கிறேன், ஃபேமிலிக்குள்ளே தேங்க்ஸ் சொல்லப்படா சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் ஒரு சொல்கிறேன், கடவுளாக சொல்லி சொல்ல மாட்டேன். எஸ்கே உசுர்கள் ஃபேமிலிக்கு தேங்க்ஸ். ஃபேமிலிக்குள்ள தெரிஞ்சவங்களுக்கு நண்பர்களுக்கு தான் நன்றி சொல்லி எல்லாம் கட்டாயம் சொல்லணும். அவங்களுக்கு சொல்லாமல் தெரியாதவங்களுக்கு அவங்களோட ரூல்ஸ் அதை சொல்லக்கூடாது. ஆனால் எஸ்கே உசுர்கள் எல்லாருக்கும் தேங்க்ஸ். அதே அந்த நீ இந்த அந்த பழைய நீ வச்சு இந்த ஃபோனை காட்ட போயிருக்க இந்த ஃபோனு அந்த ஃபோன் தம்பிட்டு நான் வந்து இதை உண்மையை சொல்லணும்னு சொன்னால் இது தம்பிக்கே தெரியாது. உனக்கு தெரியுமா நாங்கள் உனக்கு தான் ஃபோன் எடுக்கிறோம்? சத்தியமாக தெரியாது. இது உண்மையிலே நாங்கள் ஒரு அதீத அன்பின் நிமித்தம் அவனோட நிலைமையை புரிஞ்சு நாங்கள் செஞ்சு கொடுக்குறது. இப்படியான ஒரு அன்பு தான் எங்கேயுமே இருக்கணும். வந்து ஒருத்தன் கஷ்டப்படுறான்னு சொன்னால் கண்ணுக்கு முன்னால் அதை பார்த்து கொண்டு இருக்கக்கூடாது. மேலே இதில் கால் பண்ணி அவன் காய்ச்சா அவன் எங்கேருந்து காய்க்கிறான்னு தெரியாது வீடியோக்கு எடுத்தால் கூட. அதே நேரம் ஃபோன் வந்து சார்ஜ் போட்டாலும் உடனே வந்து சார்ஜ் இறங்கிடும். ஸோ அவ்வளோ ஒரு கிரிட்டிக்கலான ஸ்டேஜ்லேருந்தும் பெருமளவு சம்பளம் இல்லை, எதுவும் இல்லாமல் இருந்தோன்னு எங்களோட வீடியோவை ஒன்று விடாமல் உசுராக பார்த்த நிமித்தம் நாங்கள் இதை செஞ்சுருக்கோம். மறுபடியுமாக எல்லாருக்குமே எங்களோட எஸ்கே உசுர்கள் டீமில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் என்ன ஒரு கவிதை கொண்டு வந்திருக்கேன். அதை வந்து வாயில படிக்கணும். எஸ்கே அண்ணாட கொடுப்போம். ஒரு கவிதையே ஒன்று இல்லைன்னா சும்மா ஒரு கவிதையில் சும்மா ஒரு தமிழ் லைன் ஒன்று நான் சொல்ல விரும்புகிறேன். அந்த ஃபேக் ஐடியில் அதுக்கு தேங்க்ஸ். உங்களால் எனக்கு இப்படி ஃபேமிலி ஒன்று கிடச்சிக்கு. நல்ல அக்கா நல்லண்ணா நல்லம்மா எல்லாம் கிடச்சிக்கு. மறுபடியும் வேணா நீங்கள் போடுங்க, பிரச்சனை இல்லை. நாங்கள் இன்னும் வந்து நிறைய கவிதை இல்லைடா, சும்மா கவிதை இல்லை. எனக்கே தெரியும் யாரை கொடுத்துட்டியா? ரைட், ஓகே. இல்லை வாசிச்சு பார்க்க தடக்கல. இல்லை அது பரவாயில்ல, சும்மா அது விஷயம் போய் சேர்ந்தா சரி. நானும் வாசிக்கிறேன். மதிப்புக்குரிய மற்றும் எங்கள் விருப்பத்துக்குரிய கிருஷ்ணா அண்ணாவுக்கு வணக்கம். அண்ணா, உங்களை விரும்புகின்ற, உங்களை நேசிக்கின்ற, நீங்கள் செய்யும் அறப்பணியில் ஆர்வம் கொண்டவர்களாக பல்வேறுபட்ட நாடுகளில் வசிக்கக்கூடிய உங்களுடைய சகோதரர்கள், உங்களுடைய சொந்தங்கள் அனைவரும் சேர்ந்து உங்களுக்காக எஸ்கே ஃபேன்ஸ் கிளப் எனும் பெயரில் ரசிகர் மன்றம் ஒன்று ஆரம்பித்துள்ளோம். இந்த எஸ்கே ஃபேன்ஸ் கிளப் ஆனது உருவாக்கப்பட்டதன் நோக்கம் உங்களை நேசிக்கக்கூடிய அனைவரையும் ஒன்றிணைப்பதற்காகவும், நீங்கள் செய்யும் நற்பணியிலும் நீங்கள் செய்யும் சேவையிலும் உங்களுக்கு ஆதரவாகவும் உங்களுடனும் சேர்ந்து பயணிக்கும் நோக்கத்தினாலும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த எஸ்கே ஃபேன்ஸ் கிளப் ஆனது உங்களுடன் எப்போதும் பயணிக்க தயாராக இருக்கின்றது. இந்த எஸ்கே ஃபேன்ஸ் கிளப்பின் முதல் கட்ட செயற்பாடாக இந்த ஃபேன்ஸ் கிளப்பில் இருக்கும் அங்கத்தவர்கள் அனைவருக்கும் லண்டனில் இருக்கக்கூடிய எஸ்கே ஃபேன்ஸ் கிளப் தலைமையகம் சார்பில் அவர்களுக்குரிய யூனிஃபார்ம், அதாவது உங்கள் முகம் பொறிக்கப்பட்ட எமது எஸ்கே ஃபேன்ஸ் கிளப்பின் லோகோவுடன் தயாரிக்கப்பட்ட டிஷர்ட்டினை வழங்கி வைக்க முன்வந்துள்ளார்கள்.
அந்த டிஷர்ட்டினை உங்கள் கைகளால் ரிவீல் செய்ய ஆசைப்படுகிறோம். இன்னொரு விடயம் கட்டாயமாக கூற வேண்டும். உங்களுக்கு எதிராக வரும் விமர்சனங்களை கண்டு நீங்கள் ஒருபோதும் சோர்வு அடைந்து நிற்க வேண்டாம். உங்களின் பின்னால் நாங்கள் இருக்கின்றோம். எப்போதும் உங்களுடன் சேர்ந்து பயணிக்க நாம் தயாராக உள்ளோம் என்று கூறிக்கொண்டு இந்த தகவலினை முடித்துக் கொள்கின்றேன். சந்தோஷம். உண்மையிலே வந்து திலீசன் ஆவாஜோடியா அப்படியே கேட்க நல்லா இருந்துச்சு, ஒரு நியூஸ் மாதிரி. இப்போ நாங்கள் ரெண்டுக்குள்ள அதில் கிடையாது பிரேக் அடிச்சிருப்போம் சில இடங்களில். அதனால் ஓகே, உண்மையாக மறுபடியும் சொல்கிறேன், அது திலீசன் அன்றைக்கி அவரும் இந்த சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான். அப்போ உண்மையாக விமர்சனங்களை கண்டு தோண்டு போகக்கூடாதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம். அது வந்தாலும் இன்றைக்கு எங்களுக்கு எஸ்கே ஃபேன்ஸ் கிளப்னு ஒரு பெரிய ஒரு பலப்பொண்டு உருவாகிருக்குது. இன்றைக்கு இங்கே வந்து டிஷர்ட் எல்லாம் நாங்கள் நிறைய காலமாக பிளான் பண்ணி வச்சுருந்தோம். இன்றைக்கு சடனாக கைக்கே வந்துட்டுது. எங்கேருந்து வந்தது எப்படி வந்தேன்னே தெரியாது. இன்னும் போகும்போது நிறைய விஷயங்கள் வந்துட்டு வரும், எல்லாமே வந்துட்டு அதிசயங்களாக இருக்கும். ஸோ வந்து இப்படியா ஒரு விஷயம் உருவாகிறது நல்லா போயிட்டுது. ஸோ திலீசனான கருத்தை கேட்போம், எங்களை குறிச்சார கருத்தை கேட்போம். எங்களோட நானும் திலீசனோட நிறைய நாள் பழகலை, ஒரு கொஞ்ச நாள் தான் பழகிருப்போம். ஸோ அந்த பழக்கத்தை வச்சு அவர்கிட்ட கருத்தை கேட்போம். அண்ணா எங்களை குறித்து என்ன நினைச்சி வச்சுருக்கார் மனசில்? இதில் நான் பொதுவாகவே சொல்லக்கூடிய விஷயம் தான், கிருஷ்ணாவுக்கு மட்டும் இல்லை, இந்த உதவி செய்கிற யூடியூபர்ஸ் நிறைய பேருக்கு எதிராக வந்து விமர்சனங்கள் வந்து கொண்டு இருக்குது. அதில் வந்து மிக முக்கியமாக வைக்கப்படுறது வந்து என்னென்னு சொன்னால், யார்ட்டையோ காசை கொள்ளையடித்து இவன் தன்னை டெவலப் பண்ணுறான்ற இதுதான் அதிகமாக இருக்கிறது. இப்போ நான் இதில் முக்கியமாக 3 பேரை நான் இதுக்குள்ள எடுக்கலாம். 3 மனுஷர்கள். இப்போ நாங்கள் இந்த சோஷியல் மீடியாவில் கருத்து சொல்கிற விமர்சிக்கிற ஃபேக் ஐடியா இருக்கட்டும், ஒரிஜினல் ஐடியா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் 3 கேட்டகரிக்காமல் வருவாங்க. எப்படின்னு சொன்னால், ஒன்று வந்து தங்கள்கிட்ட இருக்குது, தாங்கள் கஷ்டப்பட்டு முன்னேறினவங்க, இன்னொருத்தன் கஷ்டப்படைக்குள்ளே அதை பார்த்து கொண்டு இருக்க இல்லாமல் தங்கள்கிட்ட இருக்கிறதால அவங்களையும் வளர்ப்போம்னு சொல்லி நினைக்கிற உறவு. அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால், கொடுப்பாங்க. இப்படி கஷ்டப்படுற ஒரு ஆளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. இப்போ அதே நேரம் எஸ்கே கிருஷ்ணா மாதிரி இந்த யூடியூபர்ஸ், ஹெல்ப்பிங் செய்கிற யூடியூபர்ஸ் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், இப்படியான வறுமையில் இருக்கிறவங்களை தேடி போய் உண்மையில் அவங்களுக்கு கஷ்டம் இருக்கும்னு பார்த்து அவங்கள கண்டுபிடிச்சி அந்த தேவையை அவங்களோட இடத்துல கொண்டே கொடுப்பாங்க. அப்போ இந்த கொடுக்குறவங்களே, அந்த மனசோட கொடுக்குறாங்களே, அவங்க வந்து கதைக்கவே மாட்டாங்களே. என்னென்னு சொன்னால், தங்களோட ஆசை என்ன, யாரோ ஒரு வேலைக்கு போய் சேரவும் அது சேர்ந்துருக்கு, அந்த சந்தோஷத்தோடு அவங்க கதைக்கவே மாட்டாங்க, பேசாமல் இருப்பாங்க. என்ன சொன்னால் அவங்களுக்கு ஒரு மனநிறைவு, ஒரு தங்களை பேரில் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்குன்றதோடு இருந்துருவாங்க. 2வது கேட்டகரி எப்படின்னு சொன்னால், ஆசை இருக்குது, கொடுக்கணுன்ற ஆசை இருக்குது, மனசு இருக்கும், ஆனால் அவங்கள்ட்ட வந்து அந்த கொடுக்குறதுக்குரிய தகுதி, அந்த வசதி இருக்காது. இப்போ அவங்கள்ட்ட வந்து ஒரு மனசுக்குள்ள ஒரு குறை வேறு இப்படி ஒரு கஷ்டப்படுறான், என்னால் கொடுக்க இல்லாமல் இருக்கேன்னு வேதனைப்படுவான். ஆனால் அவன் என்ன செய்வான், கவலைப்படாதேங்கோ, உங்களுக்கு நல்லது நடக்கும்னு சொல்லி ஆறுதல் கமெண்ட் ஒன்றையாவது போட்டு விடுவான். சரி, இதுதான் நடக்கும். அவனும் வந்து என்ன செய்வான், கதைக்க மாட்டான்னு சொன்னால் ஏதோ ஒரு காலத்தில் தன்னால் முடிஞ்சதை அவர் செய்வார்ன்றதால அதை அவரும் கதைக்க மாட்டார். 3வது கேட்டகரி இருக்குது. என்ன மாதிரின்னு சொன்னால், இருக்குது, கொடுக்க மாட்டான். சரி, அதே நேரம் யாராவது போய் உதவி என்று கேட்டாலும், டேய் இவனுக்கு நான் கொடுத்தா இவன் டெவலப் ஆகிடுவான், கடைசியாக போய் இந்த என்னோட மேலே வந்துட்டான்னு சொன்னால் கரைச்சல், உங்களை கொடுக்கவே கூடாது இப்படின்ற கேட்டகரி. அந்த அதை ஒன்று கொடுக்க மனமே இல்லாத டீம். அவன் என்ன செய்வான்னு சொன்னால், இன்னொரு 7 இருந்தவர் தான் நல்லா வளர்ந்துட்டான்னு சொன்னா, இவன் என்ன வளர்ந்தோண்டா, இவன் கிருஷ்ணா போய் தான், இவனால தான் வந்தது, இவன் யார் அனுஷன் போய் தான், இவனாலான்னு வந்தது அண்டைக்குள்ள. அவனுக்கு அந்த என்ன ஒரு அடி வயத்தில் அப்படியே சும்மா அடுப்புகள் எல்லாம் இல்லை, கேஸை தட்டி ஸ்டவ்வை தட்டி விட்ட மாதிரி இருக்கும், அப்படி எரிப்பு அப்படி தானே. அந்த வேகத்தில் இருக்கிறவனு என்ன செய்வான்னு சொன்னால் எழுதுவான். அதே நேரம் இன்னும் ஒரு டீம் அதுக்குள்ள எழுதுமே என்ன மாதிரி ஆக்கலன்னு சொன்னால், இப்போ தம்பிக்கு வந்து ஒரு உதவி கிடைச்சிருக்குன்னு வைங்களேன், தம்பிக்கு ஒரு டெவலப் கிடைச்சிருக்குன்னு சொன்னால், இதே மாதிரி இன்னொருதான் இருப்பான். அப்படி எனக்கு கிடைக்கலன்னு சொல்லிக்கல அவன் வேதனைப்பட்டு இருப்பான். ஆனால் அவனுக்கு வந்து சில நேரம் இப்போ தம்பிக்கு வந்து இன்னொரு ஆள் இல்லை, தேட்டுறதுக்கு ஒரு ஆள் இல்லாத டைமில் நீங்கள் வந்துட்டீங்க. அதை வந்து இயற்கையை இப்படி தான் கொண்டு வந்து சேர்க்கும். என்னென்னு சொன்னால், ஒருத்தனுக்கு தேவை இருக்குன்னு சொன்னால் தேவையை கொடுக்கக்கூடிய ஒருத்தன்ட்ட கொண்டு வந்து தானே விடும். அது சரி, அப்படி தான் வந்து சேர்றது. அப்போ அவனுக்கு வந்து வழி இருக்குன்னு சொல்லிக்கல உங்கள்ட்ட அவர் வர மாட்டார். சரி, அப்படி நீ கேட்கல, அவன் என்ன செய்வான், பார் இவருக்கு கொடுத்து கிடக்க எனக்கு தெரியலன்னு சொல்லிக்கலாம், இப்போ இவைக்குள்ள ஏதோ ஓட்டு மாட்டி இருக்கு. இப்படி அந்த இந்த மனநிலை தான் எல்லாத்தையும் மாற்றுறதே தவிர வேற ஒன்றும் இல்லை. இப்போ நான் ஒன்று வந்து என்ன சொன்னால், தானா சுயமாக சிந்திச்சு ஒரு கருத்துக்களை வருவான்னு சொன்னால் அவனுக்கு விளங்கும், இதுதான் உலக நியதின்றது விளங்கும். அது விளங்காதவன் என்ன செய்வான்னு சொன்னால், அந்த நிலையில் இல்லை. யாரோ ஒருத்தன் சொல்கிறான்னு சொன்னால் சொல் பேச்சை கேட்டுட்டு எடுத்த வாட்சிக்கு எழுதுறது, இப்போ அடுத்த நிமிஷம் வந்து சொரி என்ன தெரியாமல் எழுதிட்டேன்ற இதுதான் பிரச்சனை. அப்போ உணர்ந்து வந்து சொரி சொன்னாலும் பிரச்சனை இல்லை, கடைசி வரைக்கும் ரங்க மாட்ட ஏறிய தீர்வம் பப்பா வரத்துலட்டா ஏறி விழு ஒன்றும் செய்யல. அதான் ஆனால் உண்மையிலே அதான் ஃபைனலாக ஒரு நன்றியை கூறிக்கொண்டு, இன்றைக்கு அவங்களால இன்றைக்கு எவ்வளோ பேர் எங்களை இப்போ பலமாக சப்போர்ட் பண்ணியிருந்தாலும் இன்றைக்கு ஒரு வித்தியாசமான சந்தோஷத்தை கொடுத்து எங்களை விமர்சித்தாக்க தான் உங்களுக்கு இன்னும் புகையிற மாதிரி நான் நன்றி சொல்லிக்கம் வந்து என்ன வாழை விடு ஸ்பெஷல் டிஷர்ட் வேறு லெவல் கிரியேஷன் உண்டு. தேங்க்யூ ஸோ மச். லக்ஷன் என்ன நினைக்கிறேன் ஐயா, தண்ணி கதைக்க அப்படியே நினைக்கிறேன் ஐயா. இல்லை இல்லை, அவன் கேட்க மாட்டான் அவன் பெருசா.
ஆனால் இப்போ லக்ஷன் திலீசன் இன்னும் பல பேர் வந்து நாங்கள் நிறைய நாளாக ஆக்களையாக பார்த்து கொண்டு இருந்துக்குமே தவிர கதை பேச்சளவில் தொடர்பு குறைவாக நான் இப்போ ரீசெண்டாக தான் காய்ச்சி பழகினாங்க. ஸோ பழகின அடிப்படையில் தெரியும் பண்ணிக்கிறேன். நான் ஏன் கிருஷ்ணா நீங்கள் கூப்பிட்டு வந்தேன்னு சொன்னால் உங்களோட பிறந்த நாளைக்கே நான் இல்லை இல்லை இல்லை. ஆனால் தம்பின பிறந்த நாள் கூப்பிட்டு வந்தேன் நான். அதை விட நான் உங்களோட ஏற்கனவே கதைச்சினேன். எங்களோட ஊரில் ஒரு ஃபேமிலிக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணீங்க. நான் அங்கே நிறையா கண்டனம் வந்து நான் உங்களோட அந்த வீடியோவில் நானே கமெண்ட் பண்ணுறேன். தண்ணி பிரச்சனை கிளியர் பண்ணது அவங்களுக்கு அந்த ஊரில் உண்மையிலே தேவை இருந்தது. சரியா அதே நேரம் எங்களோட ஊர்லேயே சரியான வறுமை இருக்குது. அதனால் அவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் முடிஞ்ச ஏதோ ஹெல்ப் செய்யணுன்றதுங்களே தவிர பெரிய அளவில் அவங்களுக்கு தேவை நிறைவேறுமான்னு சொன்னால் அதே இல்லை. அந்த இடத்துல நீங்கள் வந்து செய்யக்குள்ள அது எங்களுக்கு சந்தோஷமா இருக்குது. எங்களோட ஊருக்குள்ள ஒரு குடும்பம் உண்டு. அது என்ன சாவின் முழுமையில இருக்கைக்குள்ள ஒரு நான் தூக்கி விட்றேன். இது உண்மையான விஷயம் என்னன்னு சொன்னால் இந்த வீடியோவில் அவங்கள சிரிக்க வைக்கிற அவங்கள பார்த்து நக்கல் அடிக்கிறதுன்றான்னு சொல்கிறவங்க எல்லாம் உண்மையில் அதெல்லாம் மொக்குத்தனமான கதை. என்னென்னு சொன்னால் பாப்பா என்னென்னு சொன்னால் இப்போ எனக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொன்னால் என்ன 4 பேர் தேட மாட்டேன், பார்க்கவும் மாட்டேன். அப்போ எல்லாம் உறவுகளால் மறுக்கப்பட்டு நண்பர்களால் ஒதுக்கப்பட்டு ஏதோ தனிமரமாக வாழ்கிற மாதிரி இருக்கேக்கல முகம் பார்த்து சிரிக்கக்கூட ஒரு தான் இல்லை. சிரிச்சா கூட நம்மட்டுக்கு சிரிச்சிட்டு போவானே தவிர உள்ளமாக சிரிக்க மாட்டேன். அதை விட தன் கஷ்டத்தை போய் சொன்னால் காணும் இதில் இருந்து அழுது போட்டு போய் அப்படி அங்கே அழுவச்சுனாட்ட அங்கே கேட்டனியோ கதையோன்னு சொல்லி அதை 4 பேர் சொல்லி சிரிப்பேன். அப்போ இப்படி இதுகள் எல்லாத்தையும் போட்டுட்டு இப்போ விலத்தி அப்படி தனியாக போய் வாழ்ந்துருக்கிறவர்தனை போய் தேடி அவனை கண்டுபிடிச்சு அவனுக்கு நான் இருக்கிறேன்டா அவனுக்குன்ற மாதிரி ஒரு தோழமையோட ஒரு உறவோட போய் அவனோட பெம்பலா சிரிச்சு கதைச்சு பாடி விட்டு கதைச்சி போட்டு வந்து நான் கேட்குறேன்னு சொன்னால் நீங்கள் ஆக்களோட கதைக்கிறதோ நக்கல் விடுறதுன்றதோ என்ன தெரியும் மற்றாக்களுக்கு என்னென்னு தெரிய வந்தது. உங்களோட வீடியோவை பார்த்தா தெரியும். வேறு யாராவது வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்களா உங்களுக்கு என்ன கிருஷ்ணா இப்படி மாறவங்க படுத்தி போட்டார் வீடியோ ஓட்டு கவலைப்படுத்தி போட்டார் அப்படி யாரும் வந்தது இல்லையே. இப்போ நீங்கள் வீடியோவை பார்த்து தானே தெரிஞ்சோன்னு நீங்கள் இப்போ வீடியோவில் போடைக்குள்ளேயே அவர் ஏன் போடுறாருன்னு சொன்னால் இந்த உறவுகளோட நான் இப்படி தான் போனேன். ஒவ்வொருத்த வியூ ஒவ்வொரு மாதிரி இருக்குது. அதை விட இன்னொன்று ஒரு கேரக்டர் வித்தியாசம். கிருஷ்ணா வந்து எப்போ யாரோட வச்சாலும் அந்த கிரந்த கதை வைக்கிறது சரியோ அதோட இருக்கிற கேரக்டர் அது. அப்போ அதை வந்து உண்மையிலே அவங்களுக்கும் ஒரு பெரிய ஆறுதலாக இருக்குன்னு சொன்னால் அடே வேறு எல்லாரும் இன்னும் ஒதுக்கி இருக்கிற நேரம் யாருண்டே தெரியாதவன் வந்து என்னோட இவ்வளோ சகஜமாக உறவாக பழகிட்டு போகிறான்னு அவனுக்கு ஒரு ஆசையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. சரியா நான் இப்போ ஒரு வேட்டை ஒன்று இறங்க போகிறேன். நீங்கள் அந்த ஹெல்ப் பண்ணி போட்டு போனாக்கள் எல்லாரும் விட்டு நான் இறங்க போகிறோம். நீங்கள் உறங்கி கேட்கணும் அவ்வளோ வேணும்னா உண்மையை சொல்லுங்க. சரியா சொன்னீங்கன்னா உங்களுக்கு கிஃப்ட் இருக்குன்ட்டு இல்லை உண்மையை இறங்கி கட்டாயம் கேட்கணும். அப்படி ஒரு ஆள் நான் வெளுக்கிட்டு சில காரியங்கள் வலிக்கணும். நாங்களும் கேட்குறோம் எல்லாரும் ஒரு லைவ்லையும் கேட்குறோம். ஒரு 14 தாவோ மன்னிச்சு கொள்ளுங்க ஒரு கேட்கறதுக்காக்கா பேர் சொல்லலை ஓவரா கத்தி கொண்டு லைவ். அப்போ நாங்கள் மேலுக்கு போய் கேட்டாக்கா சரி நீங்கள் அவர் எடுத்துட்டு உங்களோட என்ன ஆதாரம் ஆதாரம் அப்போ என்னது கதைக்கிறீங்க அவன் ஆதாரம் இந்த அவனை அடைச்சு காட்டணும். ஆதாரத்தை எடுத்து நீங்கள் அடையுங்க பிரச்சனை இல்லைப்பா. ஒரு எவ்வளோ இந்த உலகம் இல்லாமல் இந்த இலங்கை ஃபுல்லாக நகல் பண்ணிக்காரு இலங்கை கொஞ்சம் இடத்த ஹெல்ப் பண்ணிக்காரு. ஒரு பானத்தை பொடி நம்ம சமூக அக்கறை வைக்கணும் என்ன செய்யணும் ஒரு பானம் மட்டும் பொடி இப்போ கேடு அவங்கள்ட்ட தந்திரிக்கான தரலன்னு சொல்லி சும்மா குறுக்கால வந்து காசு வாங்கி கற்றுட்டு அவனு சொல்கிறான் அந்த ஜனத்தின் லொக்கேஷனை காட்டுறேன். நாங்கள் ஒரு வேறு இடத்துல ஆரம்பிச்சு தானே அந்த வீட்டை ஒரு லொக்கேஷன் ஃபுல்லாக காட்டுனாங்க. கீரிமலைனா கீரிமலைக்கு இன்னட்ட பேரை காட்டி வீடியோ காட்ட சொல்ல போகிறாங்க. என்ன பைத்தியம் நிற்கிறேன் படத்தை தான் கார் இருக்கும் அதான் வீடியோ ஃபுல்லாக பார்க்குறோம். அதான் நீ இவங்களை பற்றி காய்ச்சி நிறைய வளர்க்கக்கூடாது. நாங்கள் முடிச்சு போட்டு எங்களோட அலுவலை பார்ப்போம். சரி தான் லக்ஷன் தேங்க்யூ ஸோ மச். பெரிய ஒரு பிஸ்னஸ் மேன் அதே மாதிரி மற்ற அதே உண்மையாக நான் சொல்கிறேன். எந்த வாழ்க்கையில் நான் இன்னொரு வளர்ச்சியை பார்த்து பொறாமப்பட்ட ஆளே இல்லை, பொறாமப்பட போகிறதும் இல்லை. வந்து அது என்னோட நெருங்கி பழகிறவங்களுக்கு மட்டும் தெரியும். இன்னும் வளர்த்து விட நினைக்கிறாள் தான் வந்து நான் வந்து அதை புரிஞ்சு கொள்ளாதவங்க வந்து பழைய பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். அதே மாதிரி இப்போ வேறு திலீஸ் அண்ணாடையும் ஒரு யூடியூப் சேனல் ஒன்று இப்போ ரன் பண்ணி கொண்டிருக்கேன். என்ன பேர் என்ன திலீஸ் ஐஇ அவ்வளோ திலீஸ் ஐஇ அப்படின்னு சொல்லி இன்றைக்கு இல்லாட்டிலும் இன்றைக்கு ஒரு நாள் வந்து அண்ணாட பேர் இப்போவே வந்து எங்களோட வீடியோ மூலமாக நிறைய பேர் பார்த்துருவீங்க. ஆனால் அவர்கிட்ட சேனலும் ஒரு நாள் வந்து எழும்பி ஒரு டைம் வரும். வந்து எழும்பி வரும்போது கண்டிப்பாக அந்த மூலமாக நிறைய பேர் பயனடைவாங்க. ஏன்னு சொன்னால் இவ்வளவு கஷ்டத்தோடு இருந்து கொண்டுமே ஆள் வந்து அந்த பிள்ளைகள் வந்துட்டு குறைஞ்ச செலவில் சாப்பிடும் அப்படின்னு சொல்லி எவ்வளோ கையா கொடுக்குறீங்க? அந்த என்ன சம இட்லியா இடியப்பம் 10 ரூபா, தோசை 20 ரூபா. இடியப்பம் 10 ரூபாக்கும் தோசை வந்துட்டு இந்தியா கதையன்னு காய்ச்சிட்டு எங்க தண்டையும் பெருமா 10 சாப்பிட்டா நேற்று திறந்து ஓட்டு இன்றைக்கு இந்த பிறந்தநாள் வீடியோ வந்து சொல்கிற காண்டி நேற்று திறந்து ஓட்டு தண்டையும் பெருமா ஜெய்டி லக்ஷன் ஆர்ஆர் உண்மையாக முயற்சி செஞ்சு நேர்மையான பாதையில் பயணிக்கிறீங்களோ நீங்கள் எல்லாருமே வளருவீங்க. சந்தோஷமாக முடிச்சுக்கொள்வோம். தம்பி சியான் ரொம்ப நன்றி. இந்த டிஷர்ட் அடிக்கிற மிச்சம் கஷ்டப்பட்டிருப்பான். அதே மாதிரி தம்பி சின்ன பொடியன் உண்மைக்கு வந்து எனக்கும் கூட தெரியாது சொல்லலை. இவன் தான் முன்னிட்டு போய் எல்லாரும் 5-6 கடை ஏறி பார்த்து டிஷர்ட் அடி தந்திக்கான். தம்பி நன்றி தம்பி. எவ்வளோ சந்தோஷம்டா. அப்போ அந்த ஜீப்பில் ஏறி போயிருக்க ஃபுல்லாக ரோட்டு ஃபுல்லாக இப்படிதான்
ரைட் ஓகே சந்தோஷம். ஸோ இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தம்பி ஜேடி லக்ஷன் ஒரு நாள் வேறு யூடியூப்ல பெரியாரா. ஸோ பார்த்துக்கொள்வோம். நன்றி. முடிச்சுக்கொள்வோமா? பாய் 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 பாய். இங்கே பாருங்க நைஸாக பண்ணிடுவாங்க. அப்பாவுக்கு சின்ன கையடி ஒன்று வந்து இந்த இடத்துல. அப்பா அந்த கையடிக்கு மறந்து கொடுத்துருக்கு. அது உண்மையாக கடைசியாக காய்ச்சிட்டு ஒரு கதை உண்டு. ஃபுல்லாக ரெண்டிங் ஆகிவிட்டார். நடிச்சாலும் 2 மணிக்கு நான் வீடியோ அழிச்சேன். அழிச்சா அப்புறம் தெரியும். அதுக்கிட்டே எடுத்துட்டாங்களே. அழிச்சா அப்புறம் தெரியும். அதுக்கு தெரியாது. நான் நித்ரா ஒளிம்பி பார்க்குறேன். வீடியோ காண இல்லை. 1 மணி எங்கோல் பண்ண 1 மணியோ 2 மணி ஆச்சாக்கு நேரம். நான் சரி என்னச்சேன். அப்போ நீ இருக்கிற பார்த்து கதைங்க சில விஷயங்களை போங்க மேடம். 2 தம்பி அந்த கேட்க தெரியாம பாய். இந்த வீடியோல ஆக ட்ரெண்டிங்கான எல்லாம் விளையாட்டு இப்போ நான் விளையாடுறேன். பார்த்தீங்கன்னா ரூவன் தமிழ் பிறந்தநாளுக்காண்டி வந்தவன் என்ன பிரச்சனை சொன்னால் நான் 3:30க்கு அனுப்பினான். டக்குன்னு போயிட்டு வாடா அப்படின்னு சொல்லி அவனும் வந்த ஒரு எண்ணத்துடான்னு போனான். உடுப்பெல்லாம் துவச்சி போட்டிருந்தான். அப்போ என்ன செஞ்சான்னு சொன்னால் காயட்டும்னு சொல்லி காய மட்டும் நின்று காஞ்சாப்புறம் அதுவும் கொஞ்சம் காய கிடக்கு. இப்போ வந்து கஞ்சுவேன் அரைவாசி இதம் அரைவாசி இது. அப்போ மற்ற சப்பாத்தை பார்க்கலையோ அப்போ இதெல்லாம் போட்டு கொண்டு வந்து இல்லை இந்த அதுவும் என்ன சொல்லுவாங்க பிரச்சனை ஜீப்லேயே இல்லை போகிறது. அப்போ 4 பேர் மதிக்கத்தானோட கண்டி வந்து சப்பாத்தோட அதான் இப்போ நான் காட்டி கொண்டிருக்கேன் வீடியோவில். ஏன்னா நீ வந்த நிலைமை சிக்கலப்பா. வீடியோடையும் பாருங்க உடுப்பை வந்து காய விட்டு காய மட்டும் விருந்து போட்டுன்னு வந்தீங்க. போட்டப்பட வேண்டிய விஷயம் இரவுக்கு வரேன்.